ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். நாம் கேட்கிற எல்லா சத்தியங்களுமே ஆமென் நம்மளை கழுவி, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை நீதிமானாக மாற்றி, இப்படியாவது நாம் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்றுதான் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அநேக வார்த்தைகளை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதை கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வாயிலாக நமக்கு அதை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் வசனத்தின்படி ஆமென் தன்னை கழுவிக்கொள்ளும் போது, வசனத்தின்படி தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் போது, வசனத்தின்படி தனக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது, நிச்சயமாக அவன் கர்த்தருடைய வருகைக்கு அவன் தகுதி உள்ளவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமாக நாம் எதை பற்றி அதிகமாக பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அதிகமாக பேச வேண்டும். அதிகமாக நாம் எதை தியானிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். ஆமென். அதிகமாக நாம் எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் என்ன இல்ல, குசிப்படுவது, குஜால்படுத்துவது, மேடையில் நின்று ஜோக் அடிப்பது, பல்ல காட்டுவது, ஆமென், பலவிதமான இந்த குரங்கு சேட்டைகள் எல்லாம் வருகைக்கு ஈடுபடாது. இந்த குரங்கு சேட்டை எல்லாம் வருகைக்கு ஆயத்தமாகாது. அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனபடியினால் வசனத்தை குறித்த ஒரு பக்தி, வசனத்தை குறித்த ஒரு தாகம், வசனத்தை குறித்த ஆமென் ஒரு வைராக்கியம், அதை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் ஆமென் ஆதி பெந்தகோஸ்தையிலே இருந்தது. இப்பொழுது இருக்கிற பெந்தகோஸ்தையிலே வசனத்தை குறித்த பக்தி, பயம், வைராக்கியம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பிசாசு கொஞ்ச காலம் இருக்கின்ற அறிந்து அதை குறைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனாலும் அந்த ஆதி நிலைமையிலே மறுபடியும் கர்த்தர் நம்முடைய கிருபாசனத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். விசுவாசம் இருந்தால் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது மிக ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது. அப்படியே நான் நடமாடுவேன் என்று சொன்னால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேர வீட்டுக்கு போயிடணும். 10 பேருக்கு பிரசங்கம் பண்ண நாங்க ரெடியா இருக்கிறோம், நான் ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனபடியினால் ஆண்டுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் செவிசாய்க்கிறோமோ, எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, நான் இந்த சரித்திரங்கள், சரித்திர சான்றுகள், ஆமீன், வேதத்தினுடைய ஆராய்ச்சிகள், வேதத்தினுடைய மறைபொருள்கள், இவையெல்லாம் ஆமீன் உங்கள் மத்தியிலே கொடுத்து ஆமீன் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்பிக்க வரவில்லை. ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்படுவதற்கு இயேசு விரும்புவது சரித்திர சான்றுகள், நாட்டு நடப்புகள் அல்ல. உனக்கு தேவை அவரை போல பரிசுத்தம், அவரை போல ஒரு உத்தமம், அவரை போல ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, அவரை போல ஒரு பரிசுத்தம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஏதோ வருகை குறித்து ஆச்சிடா பூச்சிடா தாட்டு போட்டு ஆமீன் கிமு கிபி அங்கே இங்கே அவர் இவர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள இருந்தால், ஆண்டவர் விரும்புகிற உத்தமம் எனக்குள்ள இருந்தால், ஆண்டவர் விரும்புகிற நீதியான காரியம் எனக்குள்ள இருக்குமானால், நிச்சயம் அவர் என்னை வருகையிலே கைவிடவே மாட்டார். அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆனபடியினால் அந்த கழுவுதலை, பரிசுத்தத்தை, ஆமென், அந்த சுத்தத்தை மையமாக கொண்டுதான் ஆண்டவர் நேற்று இரவு ஆமீன் ஸ்தோத்திரம் வெளியே வரும்படிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இரவும் அந்த செய்தியினுடைய 2வது பாகத்திலே ஆமீன் இன்னும் சில காரியங்களில் இருந்து நாம் வெளியே வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே நமக்கு வேண்டிய சத்தியங்களை கர்த்தர் கிருபையினால் தந்து கொண்டிருக்கிறார். நாளை இரவு வரைக்கும் தான் உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன். முடிந்த அளவுக்கு பகல் இரவு இன்னும் மீதம் இருக்கிற ஆமீன் கூட்டங்களிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்திலே பலப்பட கட்டப்பட பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் வேதத்தை குறித்த வெளிச்சம், அறிவு தேவை. கர்த்தருடைய சபையிலே சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கும் வேதத்தை குறித்த வெளிச்சம், அறிவு கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. உலகத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒருவன் எந்த அளவுக்கு காலத்தை, நேரத்தை, தூக்கத்தை, பணத்தை ஆமீன் செலவழித்து உலக பிரகாரமான காரியத்தை அவன் கற்றுக்கொள்வதற்காக, அறிவை கற்றுக்கொள்வதற்காக எந்த அளவுக்கு அவன் பிரயாசப்படுகிறானோ, அதைவிட
நம்மளை நித்தியத்திலே நித்திய வீட்டிலே பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிற இந்த கர்த்தருடைய மாற்றமில்லாத மகத்துவமான சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு அதைவிட அதிக தியாகம் தேவை, அதிக பிரயாசம் தேவை, அதிக ஒத்துழைப்பு தேவை. அல்லேலூயா சொல்லுவோம். ஆனபடியினால் கர்த்தருடைய வார்த்தையினுடைய இரண்டாவது பகுதிக்குள்ளே ஆண்டுடைய நாம மகிமைக்காக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆமென். இந்த வாசிக்க கேட்ட வசனத்திலே 3 சத்தியங்களை குறித்து நேற்று உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, என் ஜனங்களே, நீ அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். இரண்டாவது, அவளுக்கு நேரிட வாதையில நீ மாட்டிக்காத, அவளுக்கு நேரிடுகிற வாதையில நீங்கள் அகப்படாதீர்கள். மூன்றாவது, அவளை விட்டு வெளியே வாருங்கள். கடைசியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது ஆமென், அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை இந்த வசனத்தில், அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே வர சொல்லுகிறார் என்று சொன்னார், இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா, வரமாட்டேங்குது இல்ல? ஆமென். ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் என்றால் இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்த விரும்புகிறார். இந்த 5 நாட்கள் இந்த இடத்திலே நடக்கிற இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் நிமித்தமாய் ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை எடுத்து இன்னொரு இடத்திலே கொண்டு போவதற்காக, ஆமென், ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு, ஆமென், நான் தகுதிப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது நாள் ராத்திரி வேளையிலே 3வது பகுதியிலே கர்த்தர் பேச விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் இந்த வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி, பாபிலோனுடைய அந்த ஆவி, பாபிலோனுடைய அந்த வல்லமை, பாபிலோனுடைய அந்த தன்மைகள், பாபிலோனுடைய அந்த சக்தியினுடைய வல்லமை என்பது அது பாவமாக இருக்கிறது. ஆனபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென், பாவத்தை விட்டு வெளியே வரும்படிக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். பாபிலோனிய சக்தியில் இருந்து, அதாவது பாபிலோனிய பாவத்தில் இருந்து, ஆமென் ஸ்தோத்திரம், நாம் ஒவ்வொருவரும் ஆமென் ஸ்தோத்திரம் வெளியே வருவது அது கட்டாயமாய் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒருவரை சொல்லலாம், என்னுடைய முன்பு காலத்தினுடைய வழிபாடை விட்டு பாஸ்டர் நான் வெளியே வந்துட்டேன், ஆரம்ப காலத்தினுடைய பாவத்தை விட்டு நான் வெளியே வந்து விட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், பழைய பாவங்கள் எனக்குள்ள இல்ல, பழைய மனுஷன் எனக்குள்ள இல்ல, பழைய சுபாவம் எனக்குள்ள இல்ல, நான் என்றைக்கும் பைபிளை கையெடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய சபையிலே கால் வைத்தேனோ அன்றையிலிருந்து அநேக காரியத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன் என்று ஆமென் ஓரளவு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வேதத்தின் வெளிச்சத்தின்படி சபைக்குள் இருக்கிற அவருடைய ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் என்ன கட்டப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த காரியத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆவியானவர் வேதத்தை நமக்கு தெளிவாக அவர் போதித்து வைத்திருக்கிறார். அதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். அதைத்தான் மையமாய் கொண்டு இந்த செய்தியினுடைய இரண்டாவது பாகத்திலே ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆமென். வியாதிகளுக்கு என்ன காரணம்? பாவம். போராட்டங்களுக்கு என்ன காரணம்? பாவம். உபத்திரவங்களுக்கு என்ன காரணம்? பாவம். தரித்திரங்களுக்கும் இழப்புகளுக்கும் நஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் பலவிதமான உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்திக்கிறவே அதற்கு என்ன காரணம்? ஆமென். அடிப்படை காரணம் அது பாவமாக இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், பாவங்களுக்கு உடன்படாதே. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசுவை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவேளை இந்த பந்தலுக்கு கீழே, ஆமென், பந்தலுக்கு வெளியே இருந்து இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற ஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவனுடைய பாவத்திற்கும் உடன்படாதே, எவனுடைய பாவத்திற்கும் நீ உடன்படாதே. வேத வசனம் எதையெல்லாம் பாவம் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறதோ அதற்கு உடன்படாதே. அதை விட்டு வெளியே வந்தால் நீ சரியான பெந்தகோஸ்தே வாழ்க்கை வாழுகிறாய் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறோமா? வந்திருக்கிறோமா? ஆமென். இத்தனை காரியத்திலே நாம் வெளியே வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை காரியத்திலே நாம் வெளியே வர முடியாதபடிக்கு நாம் சிக்கி தவித்து ஒரு குழப்பத்துக்குள்ளே ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை உடைத்து
கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசவாசிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக தான் நேரடியாக விண்ணகத்தை விட்டு அவரை இறங்கி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியால் அடைய பாவங்களுக்கு உடன்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது எந்த பாவத்திலே ஆமென் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எந்த பாவத்துக்கு உடன் போகிறீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பாவத்துக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்க என்பதை விட்டு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, ஆமென், கணவன் மனைவியே, இயேசுவின் நாமத்திலே அவைகளை நினைவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொன்றாக ஸ்தோத்திரத்தோடு உடைத்து அதை விட்டு நீ வெளியே வரும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உடைய பிறப்பிலே ஒருவேளை பாவம் இருக்கலாம், உங்களுடைய வளர்ப்பிலே ஒருவேளை பாவம் இருக்கலாம், உடைய சுபாவத்திலே ஒருவேளை பாவம் இருக்கலாம், உடைய பழக்க வழக்கங்களிலே ஒருவேளை பாவம் இருக்கலாம். இவை ஒவ்வொன்றாக ஆமீன் கண்டுபிடிக்க வேண்டும், ஒவ்வொன்றாக ஆமீன் உடைக்க வேண்டும். ஒவ்வொன்றில இருந்தும் இயேசுவின் நாமத்திலே வெளியே வந்தால்தான் நீ பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி பெற்றவன் என்பது வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை. ஆனபடியால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம் பாவம் நுழைந்திருந்தாலும் இன்றைக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவைகளில் இருந்து வெளியே வரும்படிக்கு ஆண்டவர் அறைகூவல் விட்டு அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தை, தேசத்துடைய பாவத்தை போக்குவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். நான் ஏன் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இது கடைசி காலம். இனி காலம் செல்லாது. நோய்க்காக, பேய்க்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல புருஷனுக்காக, நல்ல வீடு வாசலுக்காக, நல்ல வாகனங்களுக்காக, நல்ல எழுத்தின்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவற்றை வந்து கைகட்டி பிச்சை எடுத்த காலம் போதும். இனிமே கர்த்தருடைய வருகைக்காக நீ கழுவப்பட்டு, நீ பரிசுத்தமாக்கப்பட்டு, நீ ஆயத்தப்படுகிற ஒரு கடைசி காலத்தின் சத்தம் தான் பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். நம்மை பாவத்தில் இருந்து நம்முடைய பாவங்களை மாற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு தகுதிப்படுத்த அவரை தவிர வேற எந்த ஆமென் ஸ்தோத்திரம் எந்த மனுஷனோ எந்த தெய்வங்கள் சொல்லுகிறார்கள், யாராலையும் அது முடியாது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தில் இருந்து வெளியே வா என்று ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? அவனால் சொல்ல முடியாது. ஆனால் பாவத்தில் இருந்து வெளியே வா, அவள் பாவத்துக்கு உடன்படாதே, பாபிலோனிய வல்லமையை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிற அத்தனை ஆற்றலும், அத்தனை சக்தியும், அத்தனை தகுதியும் என் ஆண்டவர் இயேசுவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த தகுதி உள்ளவர் தான் இன்றைக்கு நம்மை பாவத்தை விட்டு நீ வெளியே வந்தால் நீ வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவாய். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வருகையில போகணும். என்னங்க வருகையில போகணும்? சரித்திர சான்றுகள் அல்ல, அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற உத்தமம், அவர் சிம்பிள். அவரை போல நான் மாறினா அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகலாம். கள்ளனை போல நான் இருந்தால் கள்ளன் இருக்கிற இடத்துக்கு தான் போக முடியும். திருடனை போல இருந்தா திருடன் இருக்கிற இடத்துக்கு தான் போக முடியும். பரிசுத்தரை போல நான் வாழ்ந்தால் பரிசுத்தர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறார்கள். ஒரு தத்துவ ஞானி கூட மனிதனை பாவத்தில் இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னது கிடையாது. ஒரு அறிவாளி கூட பாவத்தில் இருந்து நான் விடுவிப்பேன் என்று சொன்னது கிடையாது. ஒரு ஜாம்பவான் கூட பாவத்தில் இருந்து நான் விடுவிப்பேன் என்று சொன்னது கிடையாது. ஆனால் பாவத்தில் இருந்து நான் இந்த மனுக்குலத்தை விடுவிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். எத்தனை பிரச்சாரத்தை கேட்டோம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக, மாதங்களாக. எத்தனை தேர்தல் வாக்குறுதிகள், எத்தனை தேர்தல் பிரச்சாரங்கள். மிக்சி தருவேன், கரண்ட் தருவேன், மாசம் 2000 தருவேன், 8000 தருவேன், ஆமென், இலவச பஸ் தருவேன்,
ஆமென். எத்தனை தலைவர்கள் ஆமென் ஆங்காங்கு வீதிகளிலே மைதானங்களிலே ஆமென் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அதை தருவேன், இதை தருவேன், ஆணையை தருவேன், பூனையை தருவேன், ஆஸ்தி தருவேன், அந்தஸ்து தருவேன், ஆமென் ஆமென் இதையெல்லாம் தருவேன் என்று சொன்னார்களே. எந்த மனுஷனாலும் இந்த தமிழ்நாட்டை நான் பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவேன், உன் குடும்பத்தை பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று ஒரு பய கூட சொன்னது கிடையாது. அதை சொல்லக்கூடிய தகுதி இந்த அண்டத்தில் ஒருத்தனுக்கு கூட கிடையாது. அதை சொல்லுகிற தகுதி, அதை சொல்லுகிற ஆற்றல், அதை சொல்லுகிற உத்தமம் ஆண்டவர் இயேசுவுக்கு தான் இருக்கிறது. உன்னை பாவத்தில் இருந்து வெளியே வா என்று அழைக்கிறார். அவருடைய பாவங்களுக்கு உடன்படாத. சிம்பிள். வருகையில போகணும், வருகையில போனோம்னா பாவத்துக்கு உடன்படாத. சாப்டர் க்ளோஸ். பாவத்துக்கு நீ உடன்படாத. நீ பாவத்துக்கு உடன்படாம வாழ்ந்தாலே கர்த்தருடைய வருகையில போக முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மனிதர்கள் மனிதரிடத்தில் இருந்து இந்த தலைவர்கள், அறிவாளிகள், ஞானவான்கள், ஜாம்பவான்கள் மனிதர்கள் மனிதனிடத்தில் இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் மனிதனால் பாவத்தில் இருந்து ஒருத்தனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியுமா? என்ன உருன்னு பாக்குறீங்க? முடியுமா? முடியாதா? மனுஷனை மனுஷன் கையில் இருந்து விடுவிக்கலாம். ஆனா மனுஷனை பேய்களுடைய கையில் இருந்து, மனுஷனை அசுத்த ஆவிகளின் கையில் இருந்து, மனுஷனை ஆமென் பாவத்தின் கையில் இருந்து, அந்த வலையில் இருந்து அந்த கூட்டை உடைத்து வெளியே கொண்டு வர எந்த மனுஷனுக்கு தைரியம் இல்லை, எந்த மனுஷனுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. ஏன் ஏன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்றேன். மனுஷன் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாம். ஆனா பாவத்தில் உள்ள மனுஷனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியுமா பிரதர் சிஸ்டர்? ஆமாவா இல்லையா? நாட்டுக்கு மனுஷன் விடுதலை வாங்கி கொடுக்கலாம், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று நமக்கு பரிசுத்தத்தின் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கிற ஒரே தெய்வம் நான் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு. குச்சிப்பாறை வளையின் கிராமத்தின் ஜனமே, இந்த ஒலிபெருக்கி சத்தத்தை கேட்கிற ஜனமே, இன்றைக்கு உனக்கு எதில மாற்றம் தேவை, எதில விடுதலை தேவை, எதில இருந்து மீட்பு தேவை என்றால் உன்னுடைய பாவ பழக்க வழக்கம் ஜென்ம சுபாவத்திலே உனக்கு விடுதலை தேவை. அதை தருகிற ஒரே தெய்வம் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். நீ எத்தனை கோயிலுக்கு போனாலும் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லை. நீ எத்தனை சாஸ்திரங்களை ஓதினாலும் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லை. நீ எத்தனை புண்ணிய ஸ்தலங்களிலே கால் வைத்தாலும் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆமை ஸ்தோத்திரம். எத்தனை தான தர்மங்களை செய்தாலும் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆமை ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவின் சமூகம் மாத்திரம்தான் நம்மளை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அடுத்த இடத்திற்கு நம்மளை அழைத்துக் கொண்டு போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனிதனை மீட்பதற்காக பலவிதமான அவதாரங்கள் வந்ததென்று உலகத்திலே சொல்லுகிறார்களே, கவனிங்க. மனுஷனை மீட்பதற்காய் பல அவதாரங்கள் தோன்றினது, மனுஷனை மீட்பதற்காய் பல அவதாரங்கள் வந்தது, மனுஷனை மீட்பதற்காய் பலர் அவதாரங்களை எடுத்தார்கள். ஆனால் மனிதனை மீட்க வந்த ஒரே ஒரு அவதார், சொல்லுங்க யாரு? வரமாட்டேங்க. சொல்லுங்க. மனுஷனை மீட்க வந்த, உன்னையும் என்னையும் மீட்டெடுக்க வந்த ஒரே ஒரு அவதார் ஆண்டவராக இயேசு ஒருவர் தான். அவரை உயர்த்தி கைகளை தட்டி அவரை உயர்த்தி பழகிக்கொள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பை விடுக்கிறார். எந்த அழைப்பை விடுக்கிறார்? பாவங்களுக்கு உடன்படாதே. பெந்தகோஸ்தே சபையே, ஆவிக்குரிய சபையே, இயேசுவை அறியாத ஜனமே, ஆமே ஸ்தோத்திரம், வேஷம் போடுகிற ஜனமே, ஆண்டவர் இயேசுவுடைய கடைசி கால அடி வைத்தின் அறைகுலர் சத்தம், அழுகையின் சத்தம், கண்ணீரின் சத்தம், அவருடைய அடி வைத்திலிருந்து எழும்பி வருகிற பெருமூச்சின் சத்தம், சபையே, ஊழியர்களே, விசுவாசிகளே, பாவங்களுக்கு உடன்பட்ட நரகத்தில் நீ தப்ப முடியாது. பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வா.
உடனடியாக வெளியே வா. இனி காலம் தாமதிக்க வேண்டாம், இனி நேரம் எடுக்க வேண்டாம். அதுக்கு தாங்க இந்த கூட்டம், அதுக்கு தான் இந்த கூட்டம். வந்தோம் உட்கார்ந்தோம், இரவு சாப்பாட்டை முடிச்சோம், வந்தோம் உட்கார்ந்தோம், மதிய சாப்பாட்டை முடிச்சோம். அதுக்கு இல்லையே கூட்டம். இந்த கூட்டம் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் ஆமென் பாபிலோனிய பாவத்திலே எத்தனை பேர் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள்? இந்த இடத்தில் இருக்கிற எத்தனை பேர் பாவத்தின் கொடூரத்தினால் ஒவ்வொரு இரவு பகலும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுவேன் 95% கிறிஸ்தவன் கையிலே பைபிள் வைத்திருக்கலாம், ஆண்டுடைய பிள்ளையாய் வாழலாம். அவன் மறைவிடத்திலே, அவன் அந்தரங்கத்திலே, அவன் உள்பகுதியிலே ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் அவன் பாவத்தின் கொடூரத்தினால், பாவத்தின் ஆயுதத்தினால் அவன் தாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். தைரியமாய் சொல்ல முடியும். கிறிஸ்தவ வட்டாரத்திலே புள்ளி விவரங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ வட்டாரத்திலே கணக்கு இருக்கிறது. இயேசுவை அறியாதவன், இயேசுவை தெரியாதவன், பைபிள் இல்லாதவன் செய்கிற பாவத்தை விட பைபிளை கையில வைத்துக் கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் செய்கிற அக்கிரமம், அவன் செய்கிற பாவம் 95% புள்ளி விதமாக இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்காக எனக்காக மரித்த தெய்வம், பாவங்களுக்கு உடன்படாதீங்க, சீக்கிரமா வெளியே வந்துருங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. வியாதியில் இருந்து வெளியே வாருங்கள் என்று பிரசங்கம் பண்ண அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். மந்திரவாத பில்லி சுனிய கட்டிலிருந்து வெளியே வாங்கள் என்று போதிக்க அநேக பேர் இருக்கிறார்கள். வருத்தத்திலே பாரத்திலே இருந்து வெளியே வாங்கள் என்று சொல்ல அநேக பேர் இருக்கிறார்கள். உன்னை வாளாக்க மாட்டார், தலையாக்குவார், கீழாக்க மாட்டார், மேலாக்குவார், ஆணைய தருவார், பூனைய தருவார் என்று பிரசங்கிக்க அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ பாவத்தில் இருந்து வெளியே வந்தால் இவை அனைத்தையும் நீ வாய் திறந்து கேட்காமல் அதை தருவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அடிப்படை உபதேசம், அடிப்படை சத்தியம் நமக்கு தேவை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார், நம்ம மீது கரிசனை வைத்திருக்கிறார். உங்கள் கணவனை காப்பாற்ற விரும்புகிறார், உங்கள் மனைவியை காப்பாற்ற விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற விரும்புகிறார். அதனால தான் சொல்லுகிறார், ராசாத்தி வெளியே வா, ராசாத்தி ராசா வெளியே வா, டேய் தம்பி வெளியே வாடா, வெளியே வா, தங்கச்சி வெளியில வா. நீ எதுல இருந்து வெளியே வரணும்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, ஏன் உங்க பாஸ்டருக்கே தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் நீ எதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. அடுத்தது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. ஏனென்றால் கட்டப்பட்டிருக்கிற உனக்கு தெரியும் நீ எதிலே கட்டப்பட்டிருக்கிறாய் என்று. ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாவத்தின் கொடூரம் மனிதனை ஒரு நிர்பந்தமான நிலையிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாவம், பாவத்தின் துஷ்டத்தனங்கள் உலகத்திலே பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முழு உலகமும் அந்த பொல்லாங்கல், பாவத்தினுடைய பொல்லாங்கனால், பாபிலோனிய வல்லமையினால் இன்றைக்கு முழு உலகமும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு முழு உலகமும் அந்நிய சக்தியினால் இன்றைக்கு சூழப்பட்டிருக்கிறது. அதுதான் நேற்று சொன்னேன், வயா பெண்டிகாஸ்டுக்குள்ளே பாபிலோன் இன்றைக்கு கிராஸ் ஆகி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பாவத்தின் வல்லமை வயது தெரியாது, வரம்பு தெரியாமல் இன்றைக்கு பாவத்தின் வல்லமைகள் இன்றைக்கு தலைவெறித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க பாருங்க, நேற்று ஒரு சம்பவம் கேரளாவில், இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தேன். நேற்று ஒரு சம்பவம், மகன் போதை தலைக்கேறி பெத்த தாயை கழுத்தறுத்து கொண்டுட்டான். போதை தலைக்கேறி பெத்த தாயை கழுத்து அறுத்து, அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் ரொம்ப வயதில்லை, அந்த சகோதரியை பார்த்தா ஒரு சின்ன வயதாத்தான் இருக்கு. ஆனால் போதையினால் பெத்த தாயை கழுத்தறுத்து கொண்டு விட்டான். ஆனால் அந்த சடலுக்கு முன்பதாக அந்த அவளை பறிகொடுத்த புருஷன் அவன் பிறண்டு உருண்டு கத்தி கதறுகிறான். அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, அவருடைய பாவத்திற்கு நீ உடன்பட்டால் வாதையிலே அகப்படுவாய். சபையே, ஜனங்களுக்கு வாதையை காண்பித்துக் கொடுங்கள். ஊழியர்களே, எந்தெந்த வாதையிலே மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஜனங்களுக்கு தெளிவாய் எடுத்து சொல்லுங்க.
சும்மா ஆவில் நிரம்பி குதிச்சு மேடையை உடைச்சி மைக்கை உடைச்சி ஃபேனை தள்ளி விட்டு இங்க இருந்து அங்க குதிக்கிறது. அங்க எங்க யாரையா கட்டி கொடுத்தது? இங்க இருந்து அங்க குதி, அங்க இருந்து இங்க குதி, எமோஷனல் ஆக, உணர்ச்சி வசப்படு. ஐயா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, குமரி மாவட்டமே, எந்த பாஸ்டரும் உணர்ச்சி வசப்படுவதனால் பரலோகம் இறங்காது. எந்த விசுவாசியும் உணர்ச்சி வசப்படுவதனால் பரலோகம் இறங்காது. எனக்குள்ள பரிசுத்தம் இருந்தா பரலோகம் இறங்கி வரும். ஆமென். உணர்ச்சி வசப்படுவதனால் என் இயேசுவை என் பக்கத்துல கொண்டு வர முடியாது. மக்கள் குஜாலா இருக்கலாம், மக்கள் வந்து ஆய் உயின்னு ஆமென் பண்ணலாம், ஒன்னும் நடக்காது. என் ஆண்டவர் இயேசு விரும்புகிற அந்த ஆற்றல், அந்த தன்மை, அந்த நீதித்துவம், ஆமை ஸ்தோத்திரம், அந்த கழுவுதல், அந்த சுத்திகரிப்பு, அந்த பரிசுத்தம் என் வீட்டில் காணப்படுமானால் என் வீட்டை கர்த்தர் பரலோகமாய் மாற்றுவார். நான் எங்க இருக்கிறேனோ அங்க என்னுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஐயா நான் சொல்றேன், பரலோகம் போகணுமே, பரலோகம் 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 போகணும் என்று பாட்டு போயிடலாமா? பரலோகம் போகணும் என்கிற பிரசங்கம் போயிடலாமா? ஐயா நான் ஒன்னே சொல்றேன், இயேசுவின் நாமத்திலே நான் செத்து மரித்து பரலோகத்தை அனுபவிப்பதற்கு முன்பதாக, இயேசுவின் வருகையிலே பரலோகத்தை பார்க்கிறதுக்கு முன்னால முதலாவது வீட்டை பரலோகமா மாத்தியா, அப்புறம் பரலோகத்தை பத்தி பேசியா. வீட்டை நாட்டமாக்கி வச்சிருக்கிற, வீட்டை நாத்தம் முடிச்சு போய் கிடக்கு, வீடு கந்தலும் குந்தலுமா கிடக்கு, வீடு குப்பை மேடா கிடக்கு, வீடு சாணி நாத்த நாறுது. ஆமென். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க பரலோகம் இருக்கும். பாவத்தை விட்டு வெளியே வருவாயானால் உன் வீட்டிலே இயேசு வருவார். இயேசு இருக்கிற இடம்தான் பரலோகம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. குமரி மாவட்டமே, பெந்தகோஸ்தே சபையே, லைவ்ல நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சபையை, கிருபாசனமே, முதலாவது உங்கள் ஜனத்தினுடைய வீட்டை, வாழ்க்கையை பரலோகமாய் மாற்றுங்க. அப்புறம் பரலோகத்தை பத்தி பேசு, வருகையை பத்தி பேசு. முத வீட்டை பரலோகமாய் மாற்று, வாழ்க்கையை பரலோகமாய் மாற்ற பழகிக் கொள்ளுங்கள். கணவனுக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கா? கிங்டம் இருக்கா? நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்திலே சொல்ல முடியும். ஆமென் ஆமென். உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுக்குள்ளதான் அந்த பரலோகம் இருக்கு. பரலோகம் எங்கே இருக்கிறது? எத்தனை பேர் விசுவாசிங்க எனக்குள்ள இருக்கியா பரலோகம்? உங்கள் கணவனுக்குள்ள பரலோகம் இருக்கா? மனைவிக்குள்ள பரலோகம் இருக்கா? பிள்ளைகளுக்குள்ள பரலோகம் இருக்கா? உங்க வீட்டுல பரலோகம் இருக்கா? சண்டை, அடி, புடி, கெட்ட வார்த்தை, ஊத்த வார்த்தை, நாத்த வார்த்தை, அவிசுவாச வார்த்தை, ஆமென், பண்ணாத குரங்கு சட்டையெல்லாம் வீட்டுல பண்ணிட்டு பரலோகம் போயிடுவோம், பரலோகம் போயிடுவோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், உன் வீடு பரலோகமாகணும்னா பாவத்தை விட்டு வெளியே வா. உன் வாழ்க்கை பரலோகமாய் மாறணும்னா பாவத்துக்கு உடன்படாத, பாவத்துக்கு உடன்படாத. பாவத்துக்கு உடன்படுடைய வாழ்க்கையும் வீடும் நரகமாய் மாறிக்கொண்டிருக்கும். ஆனபடியினால் இந்த கடைசி காலங்களிலே தேவன் நமக்கு ஆமை ஸ்தோத்திரம் தருகிற இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? பலர் கன்வென்ஷனை பல நோக்கத்தோடு நடத்தலாம். ஆனால் இந்த கன்வென்ஷனுடைய 5 நாள் கூட்டத்தினுடைய நோக்கம் உங்களை எப்படியாவது பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை பரலோகமாய் மாற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். ஐயா ஐயா நான் செத்து போய் தான் பரலோகத்தை அனுபவிக்கணும்னா இந்த இயேசு எனக்கு தேவையில்லையா? ஐயா நான் செத்து போய் தான் பரலோக சந்தோஷத்தை பார்க்கணும், பரலோக மகிழ்ச்சியை பார்க்கணும். பரலோகத்தில் தெய்வீகம் இருக்கு. பரலோகத்தில் நோய் இல்லை, பேய் இல்லை, வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, கழிப்பில்லை, எல்லாம் பரலோகத்தில் இல்லை. நான் சொல்றேன், நான் செத்து தான் இயேசு வந்துதான் என்னை கொண்டு போய் பரலோகத்தில் நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும், பேய் இல்லாத வாழ்க்கை வாழணும், சமாதான வாழ்க்கை வாழணும், நிம்மதி வாழ்க்கை வாழணும்னா அப்ப என்னதுக்கு நான் பைபிளை தூக்கணும்? என்னதுக்கு இத்தனை வருஷம் இயேசுவை பின்பற்றணும்? என் வீட்டிலேயே நோய் இல்லாத வாழ்க்கை வாழ வைக்க இயேசு வாழ முடியும். இந்த அண்டத்திலே, இந்த உலகத்திலே ஒரு விடுதலை பெற்று ஒரு நீதிமானாக, ஒரு கழுவப்பட்டவனாக, ஒரு சுத்திகரிக்கப்பட்டவனாக, ஒரு பரிசுத்தம் பெற்றவனாக பரலோகத்தின் மகிமையை, பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை, அந்த தெய்வீகத்தை உன் வீட்டுக்குள்ள இறக்கு. வீட்டுக்குள்ள தெய்வீகத்தை. நம்ம வீட்டுக்குள்ள என்னத்தை இறக்கி வச்சிருக்கிறோம்? வாழ்க்கையில இறக்குங்க தெய்வீகத்தை. பரலோகத்தில் தெய்வீக சுகம். இங்க எத்தனை பேருக்கு இங்க தெய்வீக சுகம் இருக்கு?
நம்ம எல்லாம் எங்க தெய்வீக சுகத்துல நிக்கிறோம்? நம்ம மாத்திரையில நிக்கிறையா, நம்ம மருந்துல நிக்கிறையா, நம்ம ஊசியில? ஒரிஜினல் பெண்டகாஸ்ட். சாகும் வரைக்கும் நீ தெய்வீக சுகத்துல நின்னுவார். பரலோகத்துல மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, ஊசியும் கிடையாது, ஆபரேஷனும் கிடையாது, எந்த சர்ஜனும் கிடையாது, எந்த எம்பிபிஎஸும் கிடையாது. அல்லேலூயா. நில்லுங்க தெய்வீக சுகத்துல நின்று. அதான் பரலோகம். கர்த்தர் நல்லவர். கையை வைத்து எழுதிய சொல்லுங்க. டாக்டர் என்ன பார்த்து சொன்னார், அதிகமா பேசினா செத்துருவ, அதிகமா டிராவல் பண்ணா செத்துருவ. தெய்வீக சுகத்துல ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். தெய்வீக சுகத்தில் நின்று பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். தெய்வீக சுகத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இதுதான் பரலோகம். ஒரு பக்தி உள்ள 2025 நான் வந்தபோது சொன்ன தெரியவில்லை, ஞாபகம் வருகிறது. அவன் ஒரு நல்ல பரிசுத்தவான். அவர் ஊழியத்துக்கு போயிட்டு பிரயாணம் பட்டு வரும்போது பெரிய ஆக்சிடென்ட்ல டூ வீலர் பயங்கர ஆக்சிடென்ட் ஆகி தாடை பிச்சிருச்சு. இந்த தாடை ரெண்டா கிழிஞ்சி தொங்கு, ஒரு சொட்டு தொங்கிட்டு இருக்கு அந்த தாடை. அந்த ஊழியக்காரன் பரிசுத்தவான் கர்ச்சிப்பை எடுத்து அந்த தாடையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். ரத்தம் கர்ச்சிப்பு நனைஞ்சி, ஜிப்பா எல்லாம் வேட்டி எல்லாம் நனைஞ்சி ரத்தம் ஊத்துது. பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, ஐயோ ப்ளீஸ், உங்களுடைய தோற்றத்தை பார்த்தா நீங்க சர்ச் பாஸ்டர் மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு ஏறுங்க, ஆட்டோல ஏறுங்க, கார்ல ஏறுங்க, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. நோ, என்னை ஜெப வீட்டுக்கு கொண்டு போ. சோதனம் பண்ணுங்க. என்னை எங்க கொண்டு போ? ஹாஸ்பிட்டலுக்கு அல்ல, மருத்துவமனைக்கு அல்ல. விசுவாசம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிற காலம்ங்க. உங்க விசுவாசம், ஆமென் ஸ்தோத்திரம், பரிசோதிக்கப்படுகிற ஒரு காலம். உங்கள் விசுவாசம் ஆமென் பர்வாயும் தங்கத்தை போல ஆமா ஜொலிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 10 கேரட் 20 கேரட் 22 கேரட் தங்கம் இல்ல, பர்வாயும் தங்கம். அது வருக தாமதிச்சா, எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தா, நீங்களும் உங்க பாஸ்டர் அனுமதிச்சா அதை பற்றி அதிகமாய் நாம் பேசலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஜெப வீட்டுக்கு கொண்டு போக ஒரு திருமணம் முடியாத ஒரு சாது கொண்டு போய் அவருடைய பிரேயர் ஜெப வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு அந்த ரத்தம் ஊத்துவத அவருடைய ரூம்ல போய் கதவை அடைத்து விட்டார். உடன் ஊழியர்கள் பார்த்தாங்க, ஐயோ நம்ம ஐயாவுக்கு தலைவருக்கு தாடை பிச்சுக்கிச்சு, உடனே மருத்துவமனை கொண்டு போக வேண்டும், ஆபரேஷன் செய்து ஆக வேண்டும், இல்லைன்னா செத்துருவார். ரத்தம் அதிகமாய் போய் கொண்டிருக்கு, மயக்கம் வரலாம், செத்திருக்கிற சாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயா கதவை தரங்க, கதவை தரங்க, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உடனே அந்த ஊழியக்காரருடைய தலைமை போதகர் வந்தார். வரும்போதே அவருக்கு நல்லா தெரியும், இவருடைய விசுவாசம் மருந்தில் அல்ல, இவருடைய விசுவாசம் இன்ஜெக்ஷன்ல அல்ல, இவருடைய விசுவாசம் மருத்துவர்கிட்ட அல்ல, இவர் விசுவாசம் ஆண்டவர்கிட்ட என்பது தலைமை போதகருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவர் வரமாட்டார் என்று நினைத்து டாக்டரை கையோடு கூட்டிக் கொண்டு கார்ல வந்து விட்டார். கதவை திறக்க சொல்லுகிறார், திறக்கலை. ஜன்னல்ல பார்க்கிறாங்க, ரத்த வெள்ளத்தில் கட்டில புரண்டு கிடக்கிறார். கதவை தட்டுகிறார்கள். நீங்க நினைக்கலாம் இது இவருடைய மதிகேடா, இவருடைய முட்டாள்தனமா நினைக்கலாம். அது அவருக்கென்று தேவன் வைத்த விசுவாசம், அது அவருக்கென்று கர்த்தர் கொடுத்த விசுவாசம். நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் தவறாய் பிரசங்கம் பண்ணவில்லை. அது அவர்கள் பூமியில எப்படிப்பட்ட விசுவாச ஜாம்பவான்கள், விசுவாச வீரியர்கள் நமக்கு முன்பதாக வாழ்ந்து ஓட்டத்தை வெற்றியாய் முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கே பெந்தகோஸ்தையின் விசுவாசம்? அல்லேலூயா. உடனே கதவை தட்டினா கதவை திறக்கல. ஜன்னலை எட்டி பார்க்கிறார், ப்ளீஸ் கதவை திறக்க முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் எடுத்து காலி பண்ணிட்டாங்க. வேஷ்டியை கிழித்தார். அந்த இருந்த வெள்ள வேஷ்டியை கிழித்து தாடைக்கும் தலைக்கும் இழுத்து கட்டினார். ஆமென். இழுத்து கட்டி கட்டில முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விடியும் வரையும் காத்திருந்தார். ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு இரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆனது. மறுபடியும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு விடிந்து வருகிற அதிகாலை 4 மணிக்கு கட்ட பிரிச்சு பார்த்தா கீழ் தாடை பிஞ்ச தாடை மேல் தாடையோடு ஒட்டி கொண்டது. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னுடைய வீட்டு, என்னுடைய வாழ்க்கை பரலோகமாய் இருந்தால் அங்க தெய்வீக சுகம் இருக்கும்.
எத்தனை பெந்தகோஸ்தே விசுவாசிகள் தெய்வீக சுகத்தில் நிற்கிற, நீங்கள் தெய்வீக சுகத்திலே, தெய்வீக விடுதலையிலே, தெய்வீக அர்ப்பணிப்பிலே, தெய்வீக தியாகத்திலே, தெய்வீக பரிசுத்திலே இருப்பாயானால் பரலோகம் போவாய். அங்க இதெல்லாம் கிடையாது. அப்படின்னா என் வீட்டிலே அதெல்லாம் இருக்கக்கூடாது. கையை வையத்தை கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆனபடியினால் இந்த கடைசி காலங்களில் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை தருகிற நோக்கம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் பாவங்களுக்கு உடன்படாமல், ஆமென், இதுவரைக்கும் உடன்பட்ட பாவத்திற்கு இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு ஆமென் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ரைட். ஒரு முக்கிய குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். பைபிள் 2 விதமான பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஓகே, பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வா, பாவங்களுக்கு உடன்படாதே. கிறிஸ்தவமே 2 விதமான பாவத்தை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அடுத்து, மரணத்துக்கு ஏதுவான பாவம். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, ஒருன்னு பாக்குறீங்க? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்திலே நான் கட்டப்பட்டிருக்கிறேனா? அல்ல. மரணத்துக்கு ஏதுவான பாவம் எனக்குள்ள இருக்கா? இயேசுவின் நாமத்தினால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் இருந்து வெளியே வா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தில் இருந்து வெளியே வா. 2 பாவத்தை பைபிள் ஆமை நமக்கு காண்பிக்கிறது. 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16, 17 கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வாசிக்க கேட்போம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால். அப்ப இங்க பாருங்க, ஆமை, இங்க ஒரு பாவம். இது மரணத்துக்கு, இந்த பாவத்தில் மரணம் வராதாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் சகோதரன் செய்யும் போது ஒருத்தன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அவன் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்தால் அவன் அதிலிருந்து வெளியே வரும்படிக்கு அடுத்தவன், அவன் பக்கத்தில் இருக்கிறவன் அவனுக்காக ஜெபம் செய்ய கடவன். ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையா இருக்கும். வாசிங்க. அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்தால், ஜெபித்தால் ஆண்டவர் அவனுக்கு விடுதலையை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தால், அவன் ஜெபம் பண்ணினால் அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய ஆமென் எதிர்ப்பதம் என்ன? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தால் அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தால் உயிரை எடுப்பார். ஸ்தோத்திரம். ரொம்ப கவனங்க, ரொம்ப கவனம். கண்ணை கட்டிட்டு காட்டில் விட்ட மாதிரி இந்த மார்க்கத்தில் பயணம் செய்யக்கூடாது. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் ஜாதிகளாய், சத்திய மார்க்கத்திலே, சத்தியத்தினுடைய வேத வெளிச்சத்தின் அறிவிலே வளர்க்கப்பட்டவர்களாய் இந்த மார்க்கத்தில் பயணம் செய்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். பாவத்தை செய்தவர்களுக்கோ மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. ஐயோ கர்த்தாவே, என்னம்மா வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. யாருக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார்? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்து அவன் உணர்த்தப்பட்டால், குற்றப்பட்டால், மனம் திரும்பினால், ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணினால் அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அவன் மனம் திரும்பணும், அவன் முட்டி முடக்கணும், அவன் கையை உயர்த்தணும், அவன் ஜெபம் பண்ணணும், அப்போ அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. அடுத்து, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய, அதை கொடுத்து
ஆமென். அதற்காக ஜெபம் செய்ய நான் சொல்லேன். நான் பிரசங்கிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து யாரை காப்பாற்றுகிறார், யாரை வெளியே கொண்டு வருகிறார், யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறவனை பற்றி நான் சொல்ல, அது மறைக்கப்பட்டிருக்கு. நான் அதை பத்தி பேச நான் வரவில்லை. 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் எவ்வளவு அழகாய் பேசுகிறார். வசனம் 17 வாசியுங்க. அநீதி எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தால் அவன் ஜெபிக்கும் போது அவனுக்கு மறுதடவை மறுக்கா வாய்ப்பு கிடைக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒருவன் செய்வானால் அவன் ஜெபிப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வா. ஸ்தோத்திரா. ஓகே, கொஞ்சம் உங்களுடைய தலையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக, உங்க மூளையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கவனிக்கணும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? வாசிங்க சகோதரி. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 32 வரைக்கும் ஆண்டவர் நாம மகிமைக்காக வாசிக்க கேட்போம். குறித்துக் கொள்ளுங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? அது எனக்குள் இருக்கிறதா, என் சபைக்குள் இருக்கிறதா, என் வீட்டுக்குள் இருக்கிறதா, என் இருதயத்தில் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு ராத்திரி அனலைஸ் பண்ணி வெளியே வா. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். வசனம் 32க்கு உங்க கண்ணை கொண்டு போக, அதை உங்க காதுக்குள்ள கொண்டு போக, அதை இருதயத்தில் எழுதுக. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்து கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. புரியுதா? கொஞ்சம் நல்ல ஒரு வசன வெளிப்பாடுகளை ஆண்டவர் இந்த கூரைக்கு கீழே தரும்படி இன்னும் நான் மண்டாடுகிறேன், இன்னும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ரொம்ப கவனம். எல்லாம் மேடை அல்ல, எல்லாம் கன்வென்ஷன் அல்ல, எல்லாம் கூட்டம் அல்ல, எல்லாம் பிரசங்கம் அல்ல, ஆமென், எல்லாம் ஊழியம் இல்ல. ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும். பிரபலங்களை மேடையில ஏற்றினால் கூட்டம் வரும் என்று நினைக்கிற கிறிஸ்தவமே, பிரபலங்கள் இன்றைக்கு முக்கியம் இல்லையா? பரிசுத்தம் முக்கியம், உபதேசம் முக்கியம். மக்கள் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க, சபையில கன்வென்ஷன் நடத்தணும். யாரை அழைக்கலாம்? அவரை கூப்பிடுவோமா? அவரை கூப்பிட்டா கூட்டம் வராது. அப்ப யாரை கூப்பிடுவோம்? கொஞ்சம் பிரபலமானவரை கூப்பிட்டா என்ன வரும்? கூட்டம் வரும். பிரபலமானவரை கூப்பிட்டால் கூட்டம் வரும். அங்கிருந்து உபதேசம் வருமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமாய் ஜாக்கிரதையாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பன் வாயிலிருந்து வருகிற போதனையின் முத்துக்களை நீங்கள் வீணடிக்காதபடிக்கு அதற்கு செவிசாய்த்து வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்டவைகளை மேலே ஒரு மளிகை கடை லிஸ்ட் போடுறது போல, பிரியாணிக்கு லிஸ்ட் போடுவாங்க பாருங்க. பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, புதினா, அரிசி, சிக்கன், ஒரு லிஸ்ட் போடுவாங்கல்ல மார்க்கெட்ல. அந்த மாதிரி பரிசுத்த அப்போஸ்தலன், இந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டின பரிசுத்த அப்போஸ்தலன், ஆமென், ஒரு லிஸ்டை போடுகிறார். எத்தனை பேருக்கு இந்த லிஸ்டுக்குள்ள மாட்டி இருக்கீங்க? எல்லாருமே மாட்டி இருக்கிறோம்.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராயிருக்கிறார்கள். எப்ப அடிச்சு தூக்கும்னு தெரியாது. ஜாக்கிரதை. மரணத்துக்கு ஏதுவான பாவம், அநியாயம். அந்த லிஸ்ட படிப்போமா? படிங்க, அந்த லிஸ்ட படிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், லிஸ்ட மட்டும் படிக்கணும். அநியாயம், அநியாயம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்திருக்கோமா? ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ராத்திரி அந்த அநியாயத்தில் இருந்து வெளியே வா என்று தான் கர்த்தர் அழைக்கிறார். நீ அநியாயத்தை உள்ள வச்சுக்கிட்டு பரலோக பாட்டு பாடி பரலோக பிரசங்கம் பண்ணி பரலோக பிரசங்கத்தை கேட்டு ஏமாந்து போகாதீர்கள், ஏமாத்தாதீர்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உங்க மாவட்டத்தில் கன்வென்ஷனுடைய கடைசி கூட்டமே வருகை பிரசங்கம், வருகை பிரசங்கம். அநியாயத்தை உள்ளே வைத்துக் கொண்டு எத்தனை வருகை பிரசங்கம். அநியாயம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். பரலோகத்தில் கனவுல கூட நினைக்க முடியாது. அடுத்து லிஸ்டில் இருக்கிற இரண்டாவது நபர் யார்? வேசித்தனத்தினாலும். வேசித்தனம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். தலையால தண்ணி குடிச்சாலும் பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அடுத்து துரோகத்தினாலும். துரோகம், துரோகம். புருஷனுக்கு துரோகம், பொஞ்சாதிக்கு துரோகம். 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெற்ற அம்மா அப்பாவுக்கு பச்சை துரோகம். உனக்காக திறப்புல நின்று முட்டிய முடக்கி கதறி கண்ணீர் வடித்து, ஆமென், அதிகாலை இருட்டோட 4 மணிக்கு எழும்பி, ஆமென், திறப்புல நின்று ஜெபிக்கிற உன்னுடைய மேய்ப்பனுக்கு நீ செய்கிற துரோகம், துரோகம். உன் தேசத்தாருக்கும் அயல் வீட்டுக்காரர்களுக்கும் உன் தெருவிலே உள்ளவர்களுக்கும் உன் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் நாம் செய்கிற துரோகம், துரோகம். உங்க ஊர்ல ஒரு மீட்டிங் நடத்த போனேன். அப்போ அதிகமாக உங்கள் ஊரில் பார்த்தா நிறைய பாசஸ் மாருதி 800 கார் நிறைய பேர் வச்சுருக்காங்க. என்ன எல்லா பாஸ்டரும் நிறைய பேர் மாருதி 800 காரே வச்சுருக்காங்க. குட்டி கார், சோப்பு டப்பா மாதிரி இருக்கும், தெரியும் இல்லையா? மாருதி 800 அப்பழைய மாடல், குட்டி கார், சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு, பிள்ளைகள் எல்லாம் ஃபாரின்ல, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நல்ல லக்ஸுரி கார் வாங்கலாமே, கொஞ்சம் பெரிய கார் வாங்கலாமே. இது என்ன உக்காந்தாலே தலை மேலே முட்டுது, இடுப்புலாம் குறுகுன்னு வலிக்குது. ஏன் பாஸ்டர் மாருதி 800? எங்கள் ஊர் ரோட்டில், எங்கள் ஊர் முட்டுச்சந்தில் மாருதி 800 மட்டும்தான் கொண்டு போகிறதுக்கு அவன் காம்பவுண்டை வச்சிருக்கிறான். கொஞ்சம் பெரிய வண்டி வாங்கி எங்கள் ரோட்டில் போக முடியாது. ஏன்னு சொன்னால் மனசாட்சியே இல்லாமல் எல்லாரும் காம்பவுண்டை ரோட்டுக்கு கொண்டாந்துட்டான். பைபிள் சொன்னது, நீ ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை சுற்றி நீ வேலி போடும்போது, காம்பவுண்டு போடும்போது, உன்னுடைய நிலத்தின் ஒரு அடியை அடுத்தவனுக்கு விட்டு காம்பவுண்டை போடு. ஐயா பெந்தகோஸ்தே, நீ விட்டு போடாட்டியும் பரவாயில்லையா, அவன் இடத்துலையாவது காம்பவுண்டை போடாத. இப்போ 2 வீட்டுக்காரரும் சேர்ந்து இவன் ரைட் சைடு ரோட்டை நெருக்கிக்கிட்டே வந்துட்டான், இவன் லெஃப்ட் சைடு ரோட்டை நெருக்கி இப்போ மாருதி 800 போகிறதுக்கு மட்டும்தான் ரோடு இருக்கு. இந்த துரோகம் இன்னும், ஆமேன், தலை தூக்கினால் காரும் போகாது, கடைசியா பைக்கு தான் போகும். இன்னும் தலை தூக்கினால் பைக்கு போகாது, சைக்கிள் தான் போகும். இன்னும் தலை தூக்கினால் நடந்து மட்டும்தான் போக முடியும். இதற்கு பெயர் தான் என்னது? துரோகம், துரோகம். கள்ள எழுத்து, கள்ள கணக்கு, கள்ள எழுத்தாணி என்று பைபிள்ல வசனம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு துரோகம் செய்து நான் சம்பாதிக்கிற அத்தனை சம்பாத்தியமும், நான் சேர்க்கிற அத்தனை சொத்தும் கொண்டு போகும் பரலோகம், கொண்டு போகும். துரோகம் என்பது இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில், தேசத்தில் மலிந்து கிடக்கிறது. துரோகம், துரோகம். தான் சாதிகாரனை ஒரு மாதிரியும், மற்ற சாதிகாரனை ஒரு மாதிரியும், தான் மாவட்டத்தில் உள்ளவன ஒரு மாதிரியும், தமிழ்நாட்டில் உள்ளவன ஒரு மாதிரியும், கேரளாவில் உள்ளவன ஒரு மாதிரியும் எங்கேயா கட்டிக்கிட்டாங்க இந்த குரங்கு சேட்டையெல்லாம். இயேசு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தார், ஒரே மாதிரி நேசித்தார், ஒரே மாதிரி உபசரித்தார், ஒரே மாதிரி விசாரித்தார். இதுதான் இயேசுவின் சுபாவம். பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரொம்ப தாக்கப்பட்டிருக்கேன்.
ஸ்ரீலங்காவிலிருந்து 26 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தேசத்திலே நான் கால் வைக்கும்போது ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு பேண்டு, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, அக்கா இல்லை. என் தாய்க்கு 12வது மகனாய், செல்ல பிள்ளையாய், கடைசி குட்டியாய் பிறந்து வளர்ந்த நான் இந்த நாட்டில் ஒருவரும் இல்லாம ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு பேண்டு, ஒரே ஒரு பைபிளோடு அநேக துரோகங்களை என் வாழ்க்கையில நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவை ஒன்றும் எனக்கு தோல்வியை கொண்டு வரவில்லை. ஒன்னொன்னும் எனக்கு ஜெயத்தையும், மீட்பையும், வெற்றியையும், கனத்தையும், ஆசீர்வாதத்தையும், மகிமையும், மேன்மையும் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். படிச்ச அறிவுல பேசல, கர்த்தர் கொண்டு வந்த பாதையின் அனுபவத்தை வைத்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. துரோகம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். எந்த மாத்திரை, எத்தனை மாத்திரை போட்டாலும், எத்தனை ஊசி அடிச்சாலும், எத்தனை லட்சம் செலவழித்தாலும் அவனை காப்பாற்றவே முடியாது. அவன் துரோகமே அவனை கொல்லும், அவன் உயிரை எடுக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், வெளியே வந்துரு ராசா, வெளியே வந்துரு. அடுத்து லிஸ்ட், பொருளாசையினாலும். அல்லேலூயா. அவன் கட்டிட்டான் வீட்டை, நானும் கட்டணும். அவன் வாங்கிட்டான் காரை, நானும் வாங்கணும். என்னங்க அங்க பாருங்க, உங்களை மாதிரிதான் அந்த ஆளும் துபாயில இருக்கிறான், நீங்களும் துபாயில தான் இருக்கீங்க. நீங்க துபாயில இருந்து என்ன, அவன் பாருங்க துபாயில இருந்து அவன் மனைவி பிள்ளை எப்படி, அப்படின்னா நீ அவனால கட்டி இருக்கணும், ஏன் இவனை கட்டுன? பொருளாசை மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வரமாட்டேங்குது, ரொம்ப நமக்கு நேரம் போதாது. அடுத்து குரோதம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். 6வது லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் 6 என்னது? பொறாமை மரணத்துக்கு ஏதுவான பாவம். வெளியே வா. அடுத்து கொலையினாலும் மரணத்துக்கு ஏதுவான பாவம். வெளியே வா. வாக்குவாதத்தினாலும். வாக்குவாதம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். வெளியே வா. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். மனைவி கணவன் ஏதாவது சொல்றாங்களா, சரி ஓகேங்க, சரிங்க சரிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டும். அங்க போய் புருஷனோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மனைவி சொல்றாங்களா, சரிங்க ஓகேங்க, ஜெபம் பண்ணுவோம், அங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அம்மா அப்பா சொல்றாங்களா, பிள்ளைகள் பிள்ளைகள் வாக்குவாதம், பெற்றோட்ட போய் வாய் அடிச்சிட்டு இருக்காத, அது உயிரை எடுத்துருன்னு பைபிள் சொல்லுது. நீங்க பண்ற வாக்குவாதம் உயிரை எடுத்துருமாம். எத்தனை வாக்குவாதம் பண்றோம், சபையில வாக்குவாதம், விசுவாசியோட வாக்குவாதம், ஊழியர்களோட வாக்குவாதம், என்ன எத்தனை வாக்குவாதம் பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மனைவி ஒரு காரியத்தை சொல்லும் போது கேட்கணும். நாளா அப்படிதான். ஆரம்பத்தில் மனைவி சொன்னா கேட்கவே மாட்டேன், போடி பைத்தியக்காரி. என்னது மனைவி? நிறைய புருஷன்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியும், நீ லூசு, நீ பைத்தியம். ஆமென். அன்னைக்கு ஒரு ஆள் விசுவாசிய மனைவியை பைக்கில் ஏற்றிட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கான். நான் பின்னால கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பைக்கில் வந்துட்டு இருக்கான். பின்னால மனைவி பேசுது, லூசு மாதிரி பேசாத, பைத்தியம் மாதிரி பேசாத, பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சைக்கு வர்றவன் மனைவி பேசுவாய், லூசு மாதிரி பேசுற, பைத்தியம் மாதிரி பேசுற, திட்டிக்கிட்டே ஆராதனைக்குள்ள வந்து ஆவியில் நிரப்புறாங்க. அது என்ன ஆவின்னு தெரியல. பொல்லாத ஆவிகள், ஒளியின் தூதனின் வேஷம் தெரிவிக்கப்பட்ட இந்த ஆவிகள் பெந்தகோஸ்தே மார்க்கத்தை விட்டு வெளியேறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் உள்ள கொண்டு வந்தது? யார் அப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுத்து உள்ள அனுப்புனது? அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சிறைபிடிக்கப்படணும். வாக்குவாதம். முன்னெல்லாம் மனைவி சொன்னா கேட்பதில்லை. என்னைக்கு சத்தியம் நமக்குள்ள வந்ததோ மனைவி சொல்லி கேட்கறதில்லை. எப்ப தெரியுமா கேட்போம்? அடிபட்டு உதப்பட்டு மூக்கு உடப்பட்டு ரத்தத்தோட வந்து நின்று, அப்பவே நீ சொன்ன, நான் தான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? வாக்குவாதம். வாக்குவாதம். ஊழியக்காரர்களோட வாக்குவாதம் செய்கிறீர்களா? ஊழியக்காரிகளோட வாக்குவாதம் செய்கிறீர்களா? கணவன் மனைவியோட வாக்குவாதம் செய்கிறீர்களா? குட்டி தம்பி தங்கச்சி அம்மா அப்பாவோட வாக்குவாதம் செய்கிறீங்களா? கொடுத்ததை சாப்பிட்டு வாயை மூடிட்டு போயிட்டேரு, எடுத்து கொடுத்ததை உடுத்திக்கிட்டு வாயை மூடிட்டு போயிட்டேரு, எனக்கு அதுதான் வேணும் இதுக்காக வேணும் வீட்டில் வாக்குவாதம் பண்ணுன பைபிள் சொல்லுது, உயிரை எடுத்துரும். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? லிஸ்ட் நம்பர் 7. வஞ்சகத்தினாலும். வஞ்சகம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். வன்மத்தினாலும் நிறைந்தவர்களும். வன்மம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். புறங்கூறுகிறவர்களுமாய். புறங்கூறுவது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அவதூறு பண்ணுகிறவர்களுமாய். அவதூறு மரணத்துக்கு ஏதுவான பாவம். வெளியே வா. தேவ பகைஞருமாய். அதில இருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய். இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. அகந்தையுள்ள
பேசுகிறவர்களுமாய் இயேசுவின் நாமத்தில் அகந்தையிலிருந்து வெளியே வா. வீம்புக்காரருமாய் இயேசுவின் நாமத்தில் வீம்பில இருந்து வெளியே வா. பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் எப்ப பார்த்தாலும் ராத்திரி பகல் தூங்கினாலும் யோசனைகளை பொல்லாத எண்ணம். இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் கீழ்ப்படியால உணர்வில்லாதவர்கள். பாருங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா கூட செத்துருவான். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க ஐயா? பைபிள் சொல்றது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதைத்தான் நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். கீழ்ப்படியல, பெற்றோருக்கு கீழ்ப்படியாலன்னா உயிர் போயிரும். எல்லாருடைய உயிரும் போகுதா? ஆனா காலத்துக்கு முன்னால போகுதுயா, அதுதாயா சாபம். காலத்துக்கு முன்னால போகுது பாருங்க, அதுக்கு பேர் தாயா வாத. அப்ப காலத்துக்கு முன்னால ஒருத்த மண்டைய போடுறான்னா அவன் இன்னும் பாவத்துக்கு உடன்படுறான், பாவத்தை விட்டு வெளியே வரல. நம்முடைய தேவன் நாம் சாகும்படி அவர் சாகவில்லை, நாம் தப்பி பிழைக்கும்படிக்கு அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கவனிங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா கூட அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாம். ஒப்பு கொடுங்க இன்னைக்கு, அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென். அடுத்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து ஆமென் நம் குறிப்பு 19. உணர்வில்லை. உணர்வில்லை. எத்தனை கூட்டத்துக்கு வந்தாலும் உணர்வில்லை, எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் உணர்வில்லை, எத்தனை பாட்டு பாடினாலும் உணர்வில்லை, எத்தனை ஆராதனை அட்டெண்ட் பண்ணினாலும் ஆமென் ஸ்தோத்திரம், எத்தனை கன்வென்ஷனுக்கு வந்தாலும் ஐயா, எத்தனை கன்வென்ஷன் ஐயா, எத்தனை கன்வென்ஷன். உணர்வில்லை. யாருக்கு தெரியுமா உணர்வு வராது? யூரின் போறதும் தெரியாது, மோஷன் போறதும் தெரியாது. யாருக்கு? கோமாவுக்கு போனவனுக்கு. கோமாவில் உள்ளவனுக்கு உணர்வே இருக்காது. பேரு தோமா. எங்க போயிட்டாங்க? கோமா. எத்தனை பிரசங்க கேட்டாலும் சபையிலே காலையிலே 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை. அவன் 10 ஆமை ஸ்தோத்திரம், அவன் 10க்கு மேல வந்ததே கிடையாது. அவன் 10க்கு கீழே தான். அவனுக்கு உணர்வே இல்லை. உணர்வு இல்லாதது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இன்றைக்கு ஒரு உணர்வு வரட்டும். மாமன் பாவத்துக்கு உடன்பட மாட்டேன், இனி என் பாவத்தில் இருந்து நான் வெளியே வருவேன் என்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வருகிறது? காதுள்ளவன் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும், காது இல்லாதவன் அப்படியே திரும்பி போகட்டும். உணர்வு இருந்தா ஸ்தோத்திரம் வரும், உணர்வு இருந்தா அல்லேலூயா வரும், உணர்வு இருந்தா அர்ப்பணிப்பு வரும், உணர்வு இருந்தா ஒப்பு கொடுப்பு வரும், உணர்வு இருந்தா கீழ்ப்படி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லிஸ்டில் இருக்கிற ஆமென் 20வது பகுதி, உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை, கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை, கர்த்தர் கொடுத்த சட்டதிட்டங்களை, கர்த்தர் கொடுத்த எத்தனை உடன்படிக்கைகள். இந்தியாவிலே குமரி மாவட்டத்தின் மக்களுக்கு கிடைத்த சத்தியங்களை போல, குமரி மாவட்டங்களுக்கு கிடைத்த கூட்டங்களை போல, குமரி மாவட்டத்துக்கு கிடைத்த உபதேசத்தை போல, குமரி மாவட்டத்துக்கு கிடைத்த பரிசுத்தவான்களை போல, குமரி மாவட்டத்துக்கு கிடைத்த இப்படிப்பட்ட தாசர்களை போல, குமரி மாவட்டத்துக்கு கிடைத்த மிஷனரிகளை போல, குமரி மாவட்டத்துக்கு கிடைத்த சாதுக்களை போல எந்த மாநிலத்திலையும் நான் பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் இங்கே உபதேசத்தை தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை உபதேசங்கள், எத்தனை உடன்படி. 2025 இந்த இடத்திலே நான் வந்து 3 நாள் நிற்கும் போது தொடர்ச்சியாக 3 நாட்களும் சிலுவையின் உபதேசத்தை பற்றி பேசியிருக்கிறேன். அதுல எத்தனை பேருக்கு உணர்வடைஞ்சிங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பந்தல்ல போய் உட்கார்ந்த உடனே உப்பு புளி காரம் டேஸ்ட் அதுதான் தெரியுமே தவிர இவ்வளவு நேரம் கேட்ட வசனத்துடைய உணர்வு அந்த பந்தல்ல உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே உணர்வு இல்லாம போயிடும். ரொம்ப கவனம். சாப்பாட்டிலே புளி அதிகமா இருக்கு என்கிற உணர்வு இருக்கிற எனக்கு, சாப்பாட்டிலே உப்பு அதிகமா இருக்கு என்கிற உணர்வு இருக்கிற எனக்கு, டீ காப்பியிலே சர்க்கரை தூக்கலா இருக்கு என்கிற உணர்வு இருக்கிற எனக்கு, சாப்பாட்டிலே காரம் இல்லை என்று ஆமீன் உணர்வு இருக்கிற எனக்கு, ஏனையா இந்த அழுகி போகிற, புழு தின்ன போகிற, பூச்சி தின்ன போகிற, மண்ணு தின்ன போகிற ஆமீன் எலும்பில்லாத ஆமீன் இந்த நாக்குல இந்த உலக பிரகாரமான உணவை குறித்த உணர்வு இருக்கிற எனக்கு, என் ஆன்மீகத்திலே என் அப்பன் இயேசுவை குறித்து, தெய்வத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, அவர் எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஆமென் ஸ்தோத்திரம் என்னை எடுத்துக்கொள்ள வரப்போகிற இயேசுவை குறித்த உணர்வு இல்லையா? உங்கள் கையிலே இருக்கிற வேதத்தை குறித்த உணர்வு இல்லையா? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை குறித்த உணர்வு இல்லையா?
உடன்படிக்கை, எத்தனை உடன்படிக்கையை நாம் மீறி இருக்கிறோம்? அந்த லிஸ்ட்ல இருக்கிற 21வது குறிப்பு, சுவாப அன்பில்லாதவர்களும். கடிக அன்பு பார்க்க முடியுதா? ஒரு பாஸ்டர் ரவுடியை வச்சு அடிக்கிறான், ஒரு பாஸ்டர் ஒருத்தனை வச்சு போன்ல ரவுடியை வச்சு மிரட்டுறான், காவல்துறையை ஏவி விட்டு மிரட்டுறான். அன்னைக்கு ஒரு ஊழியம் போன இந்த போன வாரம் வெள்ளி சனி ஞாயிறு இங்கே தான் இருந்தேன், நாகர்கோயிலில் ஐபிசி சபையில் இருந்தேன். பேசிக்கொண்டு இருக்கும்போது ஊழியர்கள் உட்காந்து பேசும்போது அப்போ நான் சொன்னேன், ஆமீன் ஐயா, நீங்கள் சாட்சியாக சொல்லும்போது 2 கேஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு 2 கேஸ் இருக்கிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். சுற்றி இருக்கிற பிஜேபிகள் மக்கள் மத்தியில் ஊழியர் செய்கிறோம், 2 கேஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எங்கள் சபையிலும் கேஸ் இருக்கு, கேஸ் நடக்குதுன்னாரு. அவன் நான் சொன்னேன், பரவாயில்லையே, கத்துட்டு ஸ்தோத்திரம், சபை மேலே கேஸ் வந்திருக்குன்னா அது ஒரு ஆமீன் பரவாயில்லையே, ஆமீன் ஆண்டவர் ஊழியத்தை விரும்புகிறார், எழுப்புதலை நோக்கி பயணம் பண்ணது அப்படின்னு நினைச்சேன். அவனை கேட்டேன், என்ன கேஸ் இருக்கு உங்க சபையில்? ஏற்கனவே இருந்த ஊழியக்காரர் எங்கள் சபை மேலே கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு கேஸ் போட்டவன் பைபிள் இல்லாதவன், எனக்கு கேஸ் போட்டவன் இயேசு அறியாதவன், எனக்கு கேஸ் போட்டவன் அபிஷேகம் இல்லாதவன், எனக்கு கேஸ் போட்டவன் ரட்சிப்பு அறியாதவன், எனக்கு கேஸ் போட்டவன் இயேசு விட்டது. ஆனா இங்க உள்ளவன் எல்லாம் யார் தெரியுமா? பைபிளை தூக்குறவனும் இயேசு அறிந்தவன் ரட்சிக்கப்பட்டவனும் ஆவியில் நிரம்பி கடார் முடான ஓட்டப்பானையில் நண்டு போட்ட மாதிரி கொஞ்சம் பேர் அந்நிய பாஷை பேசுறான் பாருங்க. அதை நான் குறை சொல்லவில்லை, உனக்குள்ள இருக்கிற அன்பு இல்லையா, உன் சுபாவத்திலேயே அன்பு இல்லையே. நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் தரவில்லை. எப்ப நீங்க பசியா இருந்தீங்க? எப்ப நீங்க தாகமா இருந்தீங்க? எப்ப நீங்க ட்ரெஸ் உங்களுக்கு தேவை இருந்தது? இச்சிறியலில் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாயிற்று. இதான் கிறிஸ்துவின் அன்பு. சபைக்குள்ள அன்பு இருக்கா? முதலாவது நமக்குள்ள அன்பு இருக்கா? நம்ம குடும்பத்தில் அன்பு இருக்கா? அவர் நம் மீது வைத்த அன்பினால்தான் அவ்வளவு நொறுக்கப்பட்டார். இந்த சுவிசேஷத்தின் மேல எத்தனை பேருக்கு அன்பு இருக்கு? ஆமென். இயேசுவின் மேல அன்பு உள்ளவன் இயேசுவுக்காக பாடுபடுவான், சபைக்காக பாடுபடுவான், ஊழியத்துக்காக பாடுபடுவான். என் சட்டையும் பேண்டையும் கலட்டி இருட்டு அறையிலே ஆமென் 8-10 பேர் விடிய விடிய நிர்வாணமாய் வைத்து அடிச்சு அணுவணுவாய் சித்திரவதை செய்து நெருப்பால் என் உடல் எல்லாம் சுட்டு பொசுக்கி 8-10 பேரும் வெக்கத்தை விட்டு சொல்றேன், நிர்வாணமாய் ஆமென் வேதனை தாங்க முடியாமல் இருட்டறையில் கடந்த போது 1100 நோக்கியா செல்போன் டார்ச் வெளிச்சத்தை வைத்து அடித்து நிர்வாணமாய் கடந்த என் உடம்பு முழுக்க 8 பேரும் யூரின் கழித்தார்கள். 8 பேருடைய யூரின் என் தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிந்து ஓடினது. ஆனாலும் இயேசு சொன்னார் அன்பு. இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். இந்த பச்சை மரத்துக்கு இந்த பாடானால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எத்தனை பாடுகள். இயேசுவின் மேல அன்பு இருந்தால் பாடுகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அன்பு இருந்தால் பாடுகளை சகிப்பீர்கள். ஐயா, நம்மளால 299 ரூபாய், இங்க சச்சி வாசல் இந்த பக்கம் 299 செருப்பை கழட்டி உள்ள போயிட்டு 6ஆம் முடிஞ்சு வெளியே வரும்போது 250 ரூபாய் செருப்பை காணோம். அதுக்கு விசுவாசி சபைக்கு வரல. 250 ரூபாய் கேவிசி பாட்டாவுக்காகவே உன்னால சகிக்க முடியல. இதுதான் அன்பா? 4 மணி நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதித்து பிரசங்கம் பண்ணி 1 மணிக்கு ஆராதனையை முடிச்சேன். 1 மணிக்கு மேல விசுவாசிகள் ஜெபிக்க வர்றாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி வீட்டுக்குள்ள போய் 3:30 மணிக்கு பாஸ்டர் நான் சாப்பாட்டுல கை வச்சேன். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு சபையில் ஆராதனை ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிச்சு 3 மணிக்கு விசுவாசிக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்பி 3 மணிக்கு அப்பதான் சாப்பாட்டுல கை வைக்கிறேன். ஆராதனையை முடிச்சிட்டு வீட்டுல போய் நல்லா கறி மீன் முட்டை தின்னு ஆமென். போன் எடுத்து எனக்கு போன் பண்ணுது, பாஸ்டர் இதுக்கு தான் நான் சபைக்கு வாரதில்ல, போன மாசமும் ஒரு செருப்பை காணோம், இன்னைக்கும் ஒரு செருப்பை காணோம். 3 மணி வயிறெல்லாம் வலிக்குது, பசியில டயர்டா அந்த சோத்தை கையில வைக்க. ஊழியக்காரனுடைய வேதனையை பாருங்கய்யா. நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரர்கள் நல்லா இருக்கிறார்கள், சுகமா இருக்கிறார்கள், ஆரோக்கியமா இருக்கிறார்கள், மன உளைச்சல் இல்லாமல் இருக்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க. அவ்வளவு சாதாரண ஒரு செருப்புக்கு அந்த அம்மா உடனே 3 மணிக்கு போன் பண்ணி ஆமென்
இதுக்கு தானே உன் சபைக்கு வாரதில்லை, உன் சபைக்கு வரும்போதெல்லாம் செருப்பு காணாம போகுது, உன் காலை அறுத்தெடுத்தானுங்க, செருப்பு தானே அறுத்தெடுத்தானுங்க, போ இயேசுவின் நாமத்தில். ஆமென். யாரோ நீ இல்லை அதை எடுத்துட்டு போயிடுச்சு. இல்லை நீ நல்ல ஆவியில் நிரம்புற விசுவாசியா இருந்தா உன் செருப்பை போட்டதுமே அபிஷேகம் பத்திக்கட்டும், எழுப்புதல் பத்திக்கட்டும், ரட்சிப்பு பத்திக்கட்டும். சுவிசேஷின் பாதகம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அன்பு இல்லையே இந்த ஆமென் லிஸ்ட்ல சும்மாவ அன்பு இல்லாவிட்டால் அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். வெளியே வா. கனவுல கூட பரலோகத்தை நினைக்க முடியாது இப்படிப்பட்டவர்கள். அடுத்தது அந்த லிஸ்டில் இருக்கிற 22வது காரியம், இணங்காதவர்களுமாய் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை விட்டு வெளியே வா. இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இரக்கமில்லாத தன்மை, மரணத்துக்கு ஏதுவான பாவம். இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல எத்தனை நம்பர் இருக்கு? 20. அழகா வருது பாருங்க சத்தம். 23 நம்பர் இருக்கு. அல்லேலூயா. இந்த 23 இந்த லிஸ்ட்ல இருக்கிற இந்த லிஸ்ட் முழுக்க மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆனா நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த பாவத்தினுடைய பட்டியலை பார்த்தா பாஸ்டர், இந்த பாவத்தினுடைய லிஸ்டை பார்த்தா எல்லாருமே அடி வாங்கணும். ஓஹோ, புரியலையே. இந்த லிஸ்டை பார்த்தா எல்லாருக்கும் அடி கன்ஃபார்ம். இந்த லிஸ்ட்ல எல்லாரும் அடிபட்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியில இல்ல. இந்த லிஸ்ட பார்த்தா பழைய விசுவாசியும் அடி வாங்கணும், புதிய விசுவாசியும் அடி வாங்கணும், சபை மூப்பர்கள் அடி வாங்கணும், பாஸ்டர் அடி வாங்கணும், பாஸ்டர் மனைவியும் அடி வாங்கணும், பாஸ்டர் பிள்ளையும் அடி வாங்கணும், ஸ்தாபனமும் அடி வாங்கணும், ஸ்தாபன தலைவர்களும் அடி வாங்கணும், எல்லாரும் அடி வாங்கணும். ஏன்னா எல்லாரும் இந்த லிஸ்டுக்குள்ள தான் நிக்கிறாங்க, நின்னுக்கிட்டு தான் பரலோகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வெளியே வாராசா. இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்து அப்புறம் பேசு. இந்த லிஸ்ட்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் பரலோக பாட்டு பாடு. இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னா பரலோகத்தை பத்தி பேசு. இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னா பரலோகத்தை விசுவாசி. இந்த லிஸ்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ என்ன தைரியத்தோடு பரலோக பாட்டு பாடுற? இந்த லிஸ்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ என்ன தைரியத்தோடு பரலோகத்தை பத்தி பேசுகிறாய்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்து ரணவைத்தியன் வந்திருக்கிறார். இயேசு ரணவைத்தியன். ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முறையிலே ஆபரேஷனை கையாளுவார்கள். இயேசு கொஞ்சம் வித்தியாசமாய் உபதேசத்தின் மூலமாய் கொஞ்சம் வித்தியாசமாய் கையாளுகிறார். எனவே இந்த மரணத்துக்கு ஏதுவான லிஸ்ட பார்க்கும் போது ஒருத்தரும் தப்ப முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு உடன்படாமல் பாவத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி இந்த 23 லிஸ்டையும் இயேசுவின் நாமத்தில் ஓட்ட. அல்லேலூயா. இந்த 23 லிஸ்டில் இருக்கிற வல்லமைகள் உன் ஜெபத்தினால் சிறைப்படுத்தப்படட்டும். எத்தனை பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆவியில் இருந்து வெளியே வர விரும்புகிறீங்க? இந்த வல்லமையில் இருந்து வெளியே வர விரும்புகிறீங்க? இயேசுவின் நாமத்தில் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களை இயேசுவி ஆமென் விடுதலை செய்யட்டும். விருப்பம் இல்லாதவன் அந்த லிஸ்டுக்குள்ளே உட்கார்ந்து அடி வாங்கட்டும். நமக்கு என்ன? மரணத்துக்கு ஏதுவான பாவம், உயிரை எடுக்கிற பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பரிசுத்த பவுல் அழகாய் சொல்லுகிறார் அந்த 1ஆம் அதிகாரம் ரோமர் 32ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் பெண்டெகாஸ்ட் கமன கிருபாசனமே ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு ஆரம்பத்திலே போதிக்கப்பட்ட போதனைகள் ஆமை ஸ்தோத்திரம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்குண்டான போதனைகள் அல்ல. ஆதி பெந்தகோஸ்தை உபதேசம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை விட்டு வெளியே வா. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை செய்வதும் இல்லாமல் அதை செய்கிறவர்களோடு அவர்கள் ஆமென் ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள், பிரியப்படுகிறார்கள். போலி அன்பு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீ பாவத்துக்கு உடன்படாதே. அல்லேலூயா.
பாவத்திற்கு உடன்படுவீர்கள் என்றால் உடன்பட்ட அந்த பாவத்தோடு சேர்ந்து வாதை வரும். வாதை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் போவதற்கு பாதையை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக வாதையிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் வாதையிலிருந்து வெளியே வந்தால்தான் பரலோகத்தின் பாதையிலே பயணிக்க முடியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பாதையிலிருந்து வெளியே வந்தால் பரலோகத்தின் பாதையில் பயணிக்க முடியும். நம்ம வாதையிலிருந்தே வெளியே வரலையே, அப்புறம் எங்க பரலோக பாதையில பயணிக்கிறது? வாதை முக்கியமா பாதை முக்கியமா? கேளுங்க பக்கத்துல, வாதை முக்கியமா பாதை முக்கியமா? பாதை முக்கியம் அப்படின்னா ஆமென், உடன்படாதீர்கள். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வெளியே வர சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவத்துக்கு உடன்படுவீர்கள். உடன்பட்ட அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வாதையை கொண்டு வருகிறது. இச்சையானது கற்பந்தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடையும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது. சோதரம் வரலையா? சோதரம். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கும்போது ரொம்ப ஆத்திரமா தானே இருக்கு. சோத்திரம் வர மாட்டேங்குது. சோத்திரம் வருதுன்னா நீங்க வெளியே வந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன ஒரு மாதிரி உருன்னு பாக்குறீங்கன்னா நீ இன்னும் மாட்டிக்கிறையா, நீ கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற, நீ வாங்கிடுவ, சீக்கிரம் வாங்கிடுவ. லெப்ட் ரைட் விழும், கன்ஃபார்ம் விழும். மனசு அடிப்பேன்னு சொன்னா கூட மனம் மாறிடுவான். அவர் சொல்லிட்டாருன்னா மனம் திரும்பினா மனம் மாறுவார், மனம் திரும்பினா வெளுப்பார். இயேசு எருசலேம் ஆலயத்திலே செய்த ஊழியம் அடி உதை ஊழியம். இயேசு எருசலேம் ஆலயத்தில் செய்த ஊழியம் சொல்லுங்க, என்னதுங்க? அடி உதை ஊழியம். நாங்கெல்லாம் சபைக்கு வாங்க 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 வாங்க, ஆனா இயேசு சபையை விட்டு வெளியே போடா போடா போடான்னு உதைச்சு அனுப்புனார். எருசலேம் ஆலயத்தில் இருந்த மக்களை என்ன செஞ்சா சொல்லுங்க? அடி வெளுத்து அனுப்புனார். எங்க நேரம் அந்த வசனம் வந்திருக்கணுமே, வெளுத்து அனுப்புனார். யோவான் சுவிசேஷம் நினைக்கிறேன். ஆடுகளையும் வாசிங்க டக்குன்னு. ஆலயத்துக்குள்ளே செல்லுகிறார், சாட்டையை கையில் எடுக்கிறார். சபையை குறித்த பக்தி விருத்தி உண்டாகுது. சபையை கழுவணும், சபையை சுத்தப்படுத்தணும், சபையை பரிசுத்தப்படுத்தணும், சபையை வருகைக்காக ஆயத்தப்படுத்தணும் சொல்லி கோவப்படாத இயேசுவையை கோபத்தை ஏற்றி, பிபி இல்லாதவருக்கு பிபியை ஏற்றி உச்சக்கட்ட கோபத்தில் எடுத்தார் பார் சாட்டையை. வாசிங்க. தேவ ஆலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள், கவனிங்க, வித்தா, ஆட்ட வித்தா, மாட்ட வித்தா, புறாவ வித்தா, காசுக்காரர்களை பலகையை கவுத்தார். அடுத்து அவர்கள் சிங்காசனத்தை கவிழ்த்து விட்டார். சோதரம். முதலாவது சர்ச்சில என்ன தவித்தா? வரமாட்டேங்குது மைக்கு ஆட்ட இருக்கு. என்ன வித்தா? ஆடு வித்தா. அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல சாந்தமாய் மனத்தாழ்மையாய் இழுத்து செல்லப்பட்டார். வித்துட்டான், நம்மால வித்துட்டான். என்னத்தை வித்துட்டான்? ஓகே தம்பி, ஓகே. என்னத்தை வித்துட்டான்? ஆட்டை வித்துட்டான். அப்படின்னா என்ன சத்தியம்? சபையில விசுவாசிக்குள்ள சாந்தம் இல்ல, சாந்தத்தை வித்துட்டான். மனத்தாழ்மை இல்ல, மனத்தாழ்மையை வித்துட்டான். சாந்தத்தை வித்துட்டு மனத்தாழ்மையை விட்டுட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கான். இயேசு வந்து தூக்கி அடிச்சார் சேர. ஆலயத்திலே இயேசு சிங்காசனத்தை கவிழ்த்தார். நம்ம பாஷையில சொல்ல போனா உட்கார்ந்து இருந்த சேரை தூக்கி அடிச்சார். எத்தனை பேருடைய சேரை தூக்கி அடிக்க போறாருன்னு தெரியல. சீக்கிரம் வெளியே வந்துருங்க. ஆடு, உங்க சாந்தத்தை விட்டுட்டீங்களா? மன தாழ்மையை விட்டுட்டீங்களா? எங்கேயாவது ஆடு முட்டினது, ஆடு முறைத்தது, ஆடு வாளால் அடித்தது, ஆடு கடித்து 8 பேர் பரிதாபமான நிலையில் இருக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஆடு கடித்து 2 பேர் செத்தார்கள். நம்மால கடிச்சிட்டாயா? குத்தூர் கொலைவரமா கிடக்கிறான் ஒருத்தன் பெட்ல. ஆமென். சாந்தம், மனத்தாழ்மை, கீழ்ப்படிவு, அர்ப்பணிப்பை வித்துட்டான். இதுதான் ஆடு பிசினஸ். இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்து சபையில ஆட்ட வித்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சிங்காசனத்திலே. தூக்கி அடிப்பார் சிங்காசனத்தை. அடுத்து என்ன தவித்தான்? மாடுகள். மாடு வித்தா. மாடு எதற்கடையாலும்? பாடுபடுகிற சிந்தை. சோதராம், சோதராம், சோதராம். இன்னொரு 1 மணி நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு கருப்பட்டி காப்பி கொடுத்து நான் ஒரு 3 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணலான்னு நிற்கிறேன். மாட்டை விற்காத பெந்தகோஸ்து கிறிஸ்தவன்னா பாடுபடுவான். மாட்டை வித்தவன் எந்திரிச்சு ஓடிடுவான்.
மாடு பாடுகளின் சிந்தை மாட்டை வித்துட்டான். மனைவிக்காக பாடுபடுறான், கணவனுக்காக பாடுபடுறான், பிள்ளைக்காக பாடுபடுறான், வீட்டுக்காக பாடுபடுறான், குடும்பத்துக்காக பாடுபடுறான். எப்படியாவது சுயநலம். மனைவிக்காக பாடுபடுவது சுயநலம், புருஷனுக்காக பாடுபடுவது சுயநலம், பிள்ளைக்காக பாடுவது சுயநலம். ஆனால் சபைக்காக, ஊழியத்திற்காக, எழுப்புதலுக்காக, ஆண்டவருக்காக, சத்தியத்திற்காக, சுவிசேஷத்துக்காக பாடுபடுவது அது பொதுநலம். மாட்டை வித்துட்டான், பாடுபட முடியல. என்ன கரெக்டா 9 மணிக்கு முடிக்க வேண்டிய கன்சனை இந்த ஆள் பாண்டிச்சேரிக்காரன் 9:30 வரையும் கொண்டு போறான். பாடுபட முடியல. என்ன 1 மணிக்கு முடிக்க வேண்டிய ஆராதனையை பாஸ்டர் என்ன 1:30 வரை இழுத்துட்டு போறாரு. பாடுபட முடியல. நீ மாட்டை வித்துட்டான். அவன் விற்கப்பட்ட விசுவாசி. அவனும் உட்காந்து கை தட்டி பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி விசுவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். மாட்டை வித்துட்டான். இது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியம். நேரம் இல்லை. அடுத்து என்ன தெரிவித்தார்கள்? புறாக்களாகிய கபடு, கபடற்ற தன்மை, கலங்கின கண்ணை வித்துட்டான். புறா கண்ணு கலங்கிட்டே இருக்கும். ஆமென். கபடற்ற வாழ்க்கை. சபைக்காக, தேசத்திற்காக, ஊழியத்திற்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக அழுதி ஜெபிக்கிற அந்த தன்மையை வித்துட்டான். நீ கண்ணீர் வர மாட்டேங்குது. விசுவாசி கண்ணில் என்ன வர மாட்டேங்குது? இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசை சபையில வந்து உட்கார்ந்தா கண்ணில் தூக்கம் தான் வருதே தவிர கண்ணில் என்ன வர மாட்டேங்குது? ஆதி பெந்தகோஸ்தே சபையில வந்து உட்காந்துட்டா கண்ணீர் தான் வரும். அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஐயோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற 23 காரியத்துல நான் மாட்டிக்கிட்டு கிடக்கிறேனே, எப்ப என் உயிர் பறிக்கப்படுமோ தெரியலையே நினைச்சு பார்க்க அவன் இருதய உடைஞ்சு கண்ணுல கண்ணீர் தான் வரும். இன்னைக்கு எல்லா பேய் குட்டிகளுக்கும், எல்லா பிசாசு குட்டிகளுக்கும் கண்ணுல கண்ணீர் வரல, தூக்கம் தான் வருது. இயேசுவின் நாமத்தினால். இதுதான் பெந்தகோஸ்தே ஆவியா? ஆமென். புறாவை அவர்கள் வித்தார்கள். காசுக்காரனுடைய பலகையை கவுத்தா. இவனுங்க யார் தெரியுமா? இந்த ஆட வித்தவன் கூட பரவாயில்ல, இந்த மாட்டை வித்தவன் கூட பரவாயில்ல, இந்த புறா வித்தவன் கூட பரவாயில்ல. இங்க ஒரு பேய் கூட்டம் உட்கார்ந்து இருக்க சபையில, வட்டிக்கு பணம் கொடுக்கிற கூட்டம். என்ன கூட்டம்? காசுக்காரன். ஒருத்தர் என்று சொல்றார், ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மற்றவங்கள மாதிரி 10க்கு கொடுக்கல, நான் 5க்கு கொடுக்கல, நான் 2க்கு தான் கொடுக்குறேன். நான் 5க்கு அப்படின்னா என்ன சொல்றான்? 10 வட்டி கொடுக்கல. கர்த்தரை குறித்து நான் ரொம்ப பயப்படுறேன். என் தேவன் ஆமென் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நான் இரக்கத்தோடு நான் 10 வட்டிக்கு கொடுக்கல, 5 வட்டிக்கு கொடுக்கல, 3 வட்டிக்கு கொடுக்கல, நான் 2 வட்டிக்கு கொடுக்க. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இன்னையிலிருந்து உனக்கு 2க்கு போகிற வாசல் அடைக்கப்படுவதாக. நீ 10க்கு கொடுத்தாலும், 5க்கு கொடுத்தாலும், 2க்கு கொடுத்தாலும், 1க்கு கொடுத்தாலும், ஒருவேளை 1க்கு கொடுத்தா 1க்கு போற வழி கட்டாயிரும். அப்படின்னா சிறுநீர் 2 கிட்னியும் செயலட்டு போயிடும். காய்ச்சுக்காக சபையில உட்காந்துக்கிட்டு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிற இதான் காட்சிக்காரன். ஆலயத்தில் உட்காந்துருக்காயா, இன்னைக்கு வட்டி கொடுக்குறாயா? வட்டி கொடுத்துட்டே இருக்கான். வட்டி கொடுத்து 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 இவன் என்ன பண்றான்னா, வட்டி கொடுத்து சம்பாதிக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறானா, கொஞ்சம் கொஞ்சமா 2க்கு கொடுத்து 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 ஒரு 10 லட்சம் சேர்த்துட்டானா, இந்த 10 லட்சத்தை ஒருத்தன் வந்து மொத்தமா தூக்கிட்டு போயிட்டான். அட்ரஸே இல்லை. போயிடுச்சா? முதலும் போய் முதலுக்கு 3 தரம் வைத்தாலையும் போயிடுச்சு. காசுக்காரன், வட்டிக்கு பணம் கொடுக்கிறவன். அடுத்து ஆலயத்தில் உட்கார்ந்து காசு தேவையில்லை என்று சொல்லவில்லை. நமக்கு நிறைய லட்சங்கள் தேவை, நமக்கு கோடிகள் தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு லட்சம் கோடி தேவை. தேவைன்னு சொல்லல. ஆமென். ஆண்டவரை தேடாமல், ஆராதனை இல்லாமல், உபதேசம் இல்லாமல், சபை இல்லாமல், கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் பணம் 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 என்று ஓடுகிறானே, அவன்தான் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற காசுக்காரன். முதலாவது ராஜ்யம், அப்புறம் தான் மற்றது எல்லாம். அல்லேலூயா. காசுக்காரன். அடுத்தது காசுக்காரன். பொண்ணுக்கு என்ன போடுவ, பையனுக்கு என்ன போடுவ? பழைய செருப்பும் தேஞ்சி போன விளக்கமாத்துல 2 போடுவேன், வாரியா வாங்கிக்கிறியா? என்ன போடுவ, என்ன போடுவ? காசுக்காரன். இன்னைக்கு நம்மால் கேட்கிறான். அன்னைக்கு ஒரு விசுவாசி என்கிட்ட கேக்குது, பாஸ்டர் ஆமே 4 வருஷமா பையனுக்கு பொண்ணு தேடுறேன், கிடைக்கவே இல்லை. நீ பொண்ணு தேடுனா கிடைக்கும். நீ தேடுறது என்ன தெரியுமா? வருவாய் தருணம் இதுவே அலை. நீ வருவாய் தேடுறாய். நீ உன் பையனுக்கு ஜெபிக்கிற பொண்ணு, பக்தி உள்ள பொண்ணு, சாந்தமான பொண்ணு, அமைதியான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, பெந்தகோஸ்தே பொண்ணு,
ஆமென். வசனத்துல வளர்ந்த பொண்ணை நீ தேடுனா ஒரே வீட்டுல காலை வச்சு ஒரே வீட்டுல கையை நினைச்சு அப்பயே கல்யாணத்துக்கு டேட்டை குறிச்சிட்டு வருவ. நீ 4 வருஷமா உன் பையனுக்கு என்ன தேடுறன்னா வருமானம் தேடுற, அவனை வச்சு பிசினஸ் பண்ற. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மகனை ஏன் தந்தார்? மகனை பிசினஸ் பண்ணவா, வியாபாரம் பண்ணவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசுக்காரன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், வரதட்சணை வாங்கினவன் உட்கார்ந்து இருக்கிறான். பொண்ணு வீட்டுல இருந்து வந்த என்பில்டு, பொன் வீட்டுல இருந்து வந்த டிவி, பொண்ணு வீட்டுல இருந்து வந்த அத்தனை இயேசுவின் நாமத்துல ஒண்ணு தூக்கி போட்டு நொறுக்கு. இல்லைன்னா மாமனார் மாமியார் வீட்டுல கொண்டு போய், மாமா என்ன மன்னிச்சுக்கிங்க, ஆண்டவர் எனக்கு உணர்வை தந்துட்டாரு இந்த 2ஆம் நாள் கூட்டத்துல, இந்தாங்க நான் வாங்கின எல்லாம் எவன் ஒருத்தன் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் தான் பரலோகம் போவான். கையவைய தலையா சொல்லுங்க. அவன் ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்த இத்தனையும் செஞ்சுட்டு ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்களாயா. ஆட்டை வித்துட்டான், மாட்டை வித்துட்டான், புறாவை வித்துட்டான், சாந்தத்தை விட்டுட்டான், தாழ்மையை வித்துட்டான், கீழ்ப்படிவை வித்துட்டான், பாடுபடுகிற சிந்தியை வித்துட்டான், எல்லா கபட வித்துட்டான், கசப்பட்ட தன்மை, கலங்கின கண்கள் எல்லாத்தையும் வித்துட்டு ஆலயத்திலே அவர்கள் ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தார்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்ன ரபா கபா, என்ன ரபா கபா, எங்க வந்து குரங்கு சட்டை காட்டிட்டு இருக்கிற? இவர்கள் எல்லாம் ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது, ஆமென், என் தெய்வம் இயேசு ஹீரோ உள்ள போனார் பாருங்க, தூக்கி அடிச்சார் சேர, அத்தனை பேர் ஓடிட்டான். இதுதான் கர்த்தர் செய்ய போகிற கடைசி காலத்தினுடைய சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. ஆமென். இச்சை கற்பம் தரிக்கிறது, அது பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணம் அடைகிறது, அது மரணத்தை சந்திக்கிறது. எவ்வளவு அழகா வருஷப்படுத்துது பைபிள். 1, பாவமானது மறைவாய் உள்ளே வருகிறது. 2, ஆமென், பாவம் மறைவான குற்றத்தை உருவெடுக்கிறது. 3, ஆமென், துணிகரமான பாவியாக மாறுவாய். 4, நீ சபையிலும் சங்கத்திலும் நிற்க முடியாத பாதகனாய் மாறிவிடுவாய். இதுதான். அதனால்தான் நீ பாதகனாய், நீ சபையிலும் சங்கத்திலும் நிற்க முடியாத பாதகனாய் மாறக்கூடாது, தேவராஜ்யத்தில் நிற்க முடியாத பாதகனாய் மாறக்கூடாது, வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாத பாதகனாக பரிதவிக்கப்பட்டவனாய் மாறக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தில் இருந்து வருகிற சத்தம், என் ஜனங்களே, அவருடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்றைக்கு உடன்படுகிற பாவத்தை விட்டு வெளியே வரப்போகிறீர்கள்? அவர்களை கர்த்தர் விடுதலை செய்ய விரும்புகிறார். பாவம் செய்வது ஒரு பகுதி, பாவத்துக்கு உடன் போவது அடுத்த பகுதி. நமக்கு 2 முகம் இருக்கிறது. 1, பாவம் செய்கிற பகுதி. பாஸ்டர், நாலாம் பாவம் செய்வது கிடையாது. அப்படியானால் அடுத்த பகுதி இருக்கு, நமக்கு இன்னொரு முகம் இருக்கு. மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன் போகிறது 2வது பகுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் சபையிலே நான் அடிக்கடி பிரசங்கிப்பேன், வேசியின் பணமும் நாயின் காணிக்கையும் காணிக்கப்பட்டிக்குள்ள வரவே கூடாது. எடுத்துட்டு ஓடி போயிரு தூர. காணிக்கப்பட்டியில் என்ன வரக்கூடாது? வேசியின் பணமும் நாயின் காணிக்கையும் காணிக்கப்பட்டிகளை கொண்டு வராது. எத்தனை லட்சமா தான் ஓடு. அல்லேலூயா. இதுதான் பெந்தகோஸ்தே உபதேசம். இவன் பாவத்துக்கு உடன்பட்டு சம்பாதிக்கிறான், அதை காணிக்கையா போடுறான், அதை தசமா கொடுக்கிறான். ரொம்ப கவனம், ரொம்ப கேர்ஃபுல்லா வாழணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? பாவம் செய்கிற பகுதியில் இருக்கிறீர்களா? ஒருவேளை அதிலிருந்து வெளியே வாருங்கள். அடுத்து, பாவத்துக்கு உடன் போகிற பகுதியில் இருக்கிறீர்களா? அதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியே வாருங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய கிறிஸ்தவம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு கை கொடுக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு ஒத்து போகிறது. இன்றைய கிறிஸ்தவம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு உடன்படுகிறது. இன்றைய கிறிஸ்தவம் பாவம் செய்யாவிட்டாலும் கண் சாடையாக, பாவத்துக்கு கண் சாடையாக இணங்கி போகிறது. நிறைய ஆதாரங்களை காட்ட முடியும் பைபிள்ல. என்ன செய்ய? ஆமென், நேரம் போதாது. அல்லேலூயா. வேதத்திலே ரைட், நீங்க சொல்லலாம், ஆமென், அந்த 23 பட்டியல், அந்த லிஸ்டில் இருக்கிற
அந்த லிஸ்ட்ல இருக்கிற 23 பாவம் எனக்குள்ள இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு சபை செய்கிற பாவத்தை காட்டட்டா, விசுவாசிகள் செய்கிற பாவத்தை காட்டட்டா. எது மற்றவர்களை போல குடிக்கல, வெறுக்கல, அநியாயம் செய்யல, ஆமென் ஸ்தோத்திரம், துரோகம் பண்ணல, அகந்தையா வாழல, பெருமையா வாழல, ஆமென் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணல. ஆனால் சபை என்ன பாவம் செஞ்சிச்சு பாஸ்டர்? காட்டுறேன். முதலாவது வசனம் கவனிங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற பாவத்தை பற்றி பைபிள் நமக்கு கோடடிச்சு காட்டுகிறது. உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அது உனக்கு பாவமாகும். விசுவாசிகள் செய்கிற பாவம். ஒரு தேவனுடைய பிள்ளை பொருத்தனை செய்துவிட்டு அதை செலுத்தாமல் போனால் அது உனக்கு பாவம். அல்லேலூயா. டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு குடிக்காரன் சொல்லுவான், நாளையில இருந்து மச்சான் நான் குடிக்கவே மாட்டேமா. அவர் பொருத்தனை பண்ணுவான், ஒரு தீர்மானம் பண்ணுவான், நாளையில இருந்து நான் குடிக்கவே மாட்டேவான். மறுபடியும் நாளையில இருந்து அடுத்த நாள் வருவான், அடுத்த நாள் அதான் சொல்லுவான், நாளையில் அதான் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா முடிஞ்சு போச்சு இல்லையா? நீ பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் போனால் அது உனக்கு பாவம். அல்லேலூயா. நான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இது எப்படி வேண்டுமென்றாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நிபந்தனைகளுக்கு பொருத்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வாழுகிற வாழ்க்கை தான் இந்த பெந்தகோஸ்தே வாழ்க்கை. எனக்கு நிபந்தனை வேணாம், எனக்கு விதிமுறைகள் வேணாம், எனக்கு சட்டத்திட்டங்கள் வேணாம், எனக்கு கட்டுப்பாடுகள் வேணாம், எனக்கு உடன்படிக்கை வேணாம், எனக்கு பொருத்தனை வேணாம் என்றால் பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா, பரலோகம் போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க வியாதி என்று சொல்லி மருத்துவமனைக்கு சென்றால் அந்த மருத்துவமனையிலே டாக்டர் சில நிபந்தனைகளை கொடுப்பார். அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படித்தால் அந்த மருந்து மாத்திரை எப்படி வேலை செய்கிறதோ அதே போலதான் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்டு நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு வாழ்ந்தால்தான் பைபிள் இருக்கிற வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அல்லேலூயா. என்னுடைய மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு நித்திய வாழ்க்கை, பரலோக ராஜ்யம் இருக்கு என்று நீ நினைப்பாயானால் நீ பாவம் செய்ய மாட்டாய். அல்லேலூயா. பொருத்தனைகளை நிறைவேற்றாதது பாவம். நம்முடைய கண்கள், நம்முடைய ஐம்புலன்கள், நம்முடைய சரீரம் முழுவதும் தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. அவைகள் பொருத்தனை. தேவனுக்காக என் கண்ணை பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், தேவனுக்காக என் உதடுகளை பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், தேவனுக்காக என்னுடைய ஐம்புலன்களை நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அவருக்கு தவிர வேற யாருக்கும் அதுல உரிமை இல்லை. அதை மீறினால் அதற்கு பெயர் பாவம். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாய் வாழும்படிக்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்க நிச்சயம் ஒரு நாளைக்கு போக தான் போகிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாயிருக்கிறதா? இன்றைக்கு உங்க வாழ்க்கை சத்தியத்திற்கு நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாயிருக்கிறதா? அப்ப தெய்வம் சொல்லுகிறார், மிகப்பெரிய நிபந்தனையை ஆமென் ஸ்தோத்திரம் நீ உடைத்து பொருத்தனையை மீறினால் நீ பாவம் செய்கிறாய். அதை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. உடனடியாக வெளியே வா. ஆண்டவராகிய இயேசு ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு பகுதி. விபச்சாரிய கையுமையுமா பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் இயேசு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இங்க பாவத்திலிருந்து வெளியே வா என்கிறார். அங்கே நீ போ, இனி பாவம் செய்யாதே என்கிறார். வெளியில வந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறுபடி உள்ள போய் மாட்டிக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப இந்த விபச்சாரத்தில் கையமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை
இயேசுவிடத்தில் அவர்கள் கொண்டு வந்து எப்படியாவது அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து கொண்டு அந்த இடத்துல கலகம் பண்றா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவளுக்கு அடி வாங்கி கொடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று அவங்க தீர்மானிக்கிறார்கள். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். அதுவும் அவளுக்கு வாங்கி கொடுக்கிற தண்டனை சாதாரண தண்டனை அல்ல. ஆமென். இயேசுவே இவளை கல்லால் அடிச்சு கொல்லணும், கல்லால் அடிச்சு கொல்லணும், பயங்கரமான தண்டனை. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் ரொம்ப வேகமாய், அது கல்லால் அடிச்சு, கல்லால் நம்ம ஆளுங்க மத்தவனை கல்லால் அடிச்சு கொள்றதுனால பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கல்லால் அடிச்சு கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க ஆவலோடு நிற்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க பாத்தீங்கன்னா ஆமென், ஸ்தோத்திரம், அந்த இடத்துல அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறியட்டும். என்ன சொன்னாரு? பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறியட்டும். இப்ப இயேசு சொன்னதுமே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அந்த சப்ஜெக்ட் படிச்சு பாருங்க, 6ஆம் வசனத்துல இருந்து தெரியும். நீங்க கவனிங்க. ஆமென். அவங்க சொன்னது இயேசு, ஆமென், இயேசு சொன்னது அவர்களுக்கு புரியல. அவங்களுக்கு புரியாததினால் உடனே அவர்கள் பாவங்களை இயேசு தரையில் எழுதினார். சோதராம், சோதராம், முதலாவது என்ன சொன்னார்? உங்களை பாவம் இல்லாதவன் கல்லால் அடிடானாரு. அவன் புரியாம கல்லை வச்சுட்டு முறைச்சு பார்த்துட்டு நிற்கிறான். உடனே பார்த்தாரு, ஓ இவனுக்கு சொல்லி புரியல, இப்ப இவனுக்கு என்ன செய்யணும்னா எழுதி காட்டணும்னு சொல்லி கீழே குனிஞ்சு இயேசு அவன் பாவத்தை எழுதினார். ஆனா நான் நினைக்கிறேன், அவன் என்ன பாவத்தை இயேசு எழுதினார் சொல்லி பைபிள் சொல்லல. ஆனா என்ன தெரியுமா இயேசு எழுதியிருப்பார்? எந்த பாவத்தை எழுதினார்? மத்தேயு 5:27-28 நான் விசுவாசிக்கிறேன். அதுக்குன்னு தப்பா பேசிடாதீங்கயா. இயேசு தரையிலே எந்த பாவத்தை எழுதினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் மத்தேயு 5:27-28 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பாவம் செய்யாதவன் அடிடா கல்ல. அவன் கல்ல வச்சு நிக்கிறான். குனிந்து இயேசு அவர்கள் பாவத்தை எழுதினார். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். ஒருவேளை அந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை தான் தரையில எழுதியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லி பார்த்தாரு, கல்லோட நிக்கிறான். மறுபடியும் முதல் தடவை எழுதி பார்த்தாரு, மறுபடியும் கல்லோட நிக்கிறான். பாருங்க எவ்வளவு மோசமானவன். மறுபடியும் கல்லோட நிக்கிறான். என்னடா இவன் இவளை அடிக்காம போக மாட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி 3ஆம் தரம், ஆமென், 2வது தரமும் இயேசு குனிந்து தரையில் எழுதினார். 2ஆம் தரம் இயேசு என்ன எழுதியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:1-2-3. மத்தேயு 7:1-2 போட்டு, குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு முதல் தடவை அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், பாவம் இல்லாதவன் அடிடா கல்ல. அவங்களுக்கு புரியல. அடுத்து முதல் தடவை தரையிலே அவர்கள் பாவத்தை எழுதினார். அப்பவும் முறைச்சி பார்த்துக்கிட்டு கல்லோட நிற்கிறான். அப்பவும் புரியல. 3ஆம் தடவையும், ஆமென், 2ஆம் தடவையும் இயேசு குனிந்து தரையிலே எழுதுகிறார். என்ன எழுதியிருப்பார்? நீ குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஆமென். இயேசு இதை எழுதியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அதற்கு பிறகு அவர்கள் அனைவரும் மனசாட்சியிலே குத்தப்பட்டவனாக கல்லை கீழே போட்டுவிட்டு வந்த வழியை பார்த்து திரும்பினான். சோதரம், இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். அவள் எந்த பாவத்தை செய்து இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள்? விபச்சார பாவத்தை செய்து இயேசுவுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள். இவங்க என்ன சொன்னார்கள்? விபச்சார பாவத்திலே பிடிக்கப்பட்டவளை கல்லால் அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப இயேசு அந்த இடத்துல சொன்னார், இந்த கூட்டத்தில் நிக்கிற ஒருத்தம் கூட ஒரு யோக்கியவான் இருந்தா அடிடா கல்லன்னு சொன்னார். அப்படின்னா அவ பிடிக்கப்பட்டது விபச்சார பாவம். அப்ப வந்தவன் எல்லாம் கல்ல போட்டுட்டு போனான்னா அங்க வந்தவன் எல்லாம் என்ன பாவம் செஞ்சவன்? அத்தனை பேர் விபச்சார பாவம் செஞ்சதுனாலதான் ஒருத்தனால கூட அந்த கல்லை தூக்கி அடிக்க முடியல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷனுடைய ரத்தத்திலே பாவம் இருக்கிறது.
பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்திலே தீமை இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்திலே கொடுமை இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்திலே அசுத்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்திலே தோல்வி இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்திலே குற்றம் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்திலே இழப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ரத்தத்திலே விழுகை இருக்கிறது. அதனால ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மற்றவன் பாவத்திற்கு உடன்படாதபடிக்கு வெளியே வா. பாவத்தை விட்டு வெளியே வந்து ஜெபம் பண்ணி பார். பாவத்தை விட்டு வெளியே வந்து துதித்து ஆராதித்து பார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து பார். நினைத்து பார்க்க முடியாத அசைவையும் எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷனை வெளியே கொண்டு வரும்படிக்காதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய ரத்தத்தில் பாவம் இருக்கிறபடியால், அவருடைய ரத்தத்தில் பரிசுத்தம் இருக்கிறபடியால், அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தின இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கழுவ ரெடியா இருக்கேன், நான் உன்னை சுத்திகரிக்க ரெடியா இருக்கேன், நான் உன்னை புதுப்பிக்க ரெடியா இருக்கேன், நான் பரலோகத்துக்கு கொண்டு போக ரெடியா இருக்கேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, வெளியே வா. அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே வா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நன்மை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மோடு பேசுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட போகிறது. விசுவாசம் இருந்தால் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதனாலதான் அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரியே, இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-15 38 வருஷமாய் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு சந்தித்து அவனை சுகமாக்கி அவனை பார்த்து இயேசு சொன்னார், இனி அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. ஏன் தெரியுமா பாவத்தை விட்டு வெளியே சொல்றார்? அதிக கேடு வராமல் இருக்க வேண்டுமானால் வெளியே வா. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, அதிக கேடு, அதிக கேடு. சபையே, விசுவாசியே, இந்த குட்டிப்பாறை வழியிலே இருக்கிற கிராம வாசியே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, அதிக கேடு உன் வீட்டுக்கு வரக்கூடாது, உன் கணவனுக்கு வரக்கூடாது, உன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, உன் தொழிலுக்கு வரக்கூடாது, உன் பிசினஸ்க்கு வரக்கூடாது, உன் கற்ப பிறப்புக்கு, உன் ரத்தத்துக்கு வரக்கூடாது. அதிக கேடு உனக்கு வர ரெடியா இருக்கு. அது வராம இருக்கணுமா? அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே வா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. என்னைய அவங்க வாயை திறந்து ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு லிஸ்ட்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஆட்டை விழுங்கின பாம்பு மாதிரி உட்காந்து மதம் இருக்கிற. எது எப்படி இருக்கோ இல்லையோ, இது கடைசி கால சத்தம். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அதிக கேடு வராமல் பாவம் செய்யாதே. தேசமே, சபையே, பாவம் செய்யாதே என்று சொல்வது மதமாற்றமா? ஆமாவா இல்லையா? தீமை செய்யாதே என்று சொல்வது மதமாற்றமா? விபச்சாரம் செய்யாதே என்று சொல்வது மதமாற்றமா? வேசித்தனம் செய்யாதே என்று சொல்வது மதமாற்றமா? கணவனுக்கு துரோகம் செய்யாதே என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? மனைவிக்கு துரோகம் செய்யாதே என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதே என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? பெற்றோருக்கு அநியாயம் செய்யாதே என்று சொல்வது மதமாற்றமா? மற்றவர்களை ஏமாற்றாதே என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? நீ குடித்து குடித்து உன் குடியை கெடுக்காதே என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? மற்றவர்கள் குடும்பத்தை நாசமாக்காத என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? அடுத்தவன் வயித்தை அடிச்சு அடுத்தவன் சொத்தை எடுத்து உன் வீட்டு உலகில போடாத என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? பாவத்தை விட்டுடு, பாவத்திலிருந்து வெளியே வா, மற்றவனோடு பாவத்துக்கு உடன்படாத என்று சொல்வதற்கு பெயர் மதமாற்றமா? எதையா மதமாற்றம்? எம்பெருமான் இயேசு சொன்னது மதமாற்றமா? இதெல்லாம் மதமாற்றமா? வெளியிலே இருக்கிற மக்களுடைய மனக்கண்கள், அறிவு கண்கள், ஆமேன், இப்படிப்பட்ட சுவிசேஷ வார்த்தையினால் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. சபையில் உள்ள ஒரு சில பிள்ளைகள் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்களும் வரோம். நாங்களும் ஒருத்தரும் வர வேண்டாம்,
நானும் என் மனைவியும் தான் போய் நின்னோம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் நின்னா கலெக்டர் உட்காந்துருக்கிறாரு. எங்களுக்கும் விரோதமாய், சபைக்கும் விரோதமாய், ஊழியத்துக்கும் விரோதமாய் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நிற்கிது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே நிற்கிது. பெரிய பெரிய ஆளெல்லாம் நிற்கிறான், பெரிய பெரிய கட்சிக்காரெல்லாம் நிற்கிறான். அந்தந்த துறையில் இருக்கிற முக்கிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஃபைலோட வந்து உக்காந்துட்டான். ஏன்? அறுவடை உண்டாகிட்டு இருக்கு, மாற்றம் உண்டாகிட்டு இருக்கு, எழுப்புதல் உண்டாகிட்டு இருக்கு. சுற்றி உள்ளவனுக்கெல்லாம் வயிறு எரியுது. அல்லேலூயா. நீங்கள் வெளியே வர வர கர்த்தர் உங்களை மேலே கொண்டு போவார். பக்கத்தில் உள்ளவனுக்கெல்லாம் வயிறு எரியும். நீ வெளியே வந்துட்டாலே அடுத்தவனுக்கு வயிறு எரியும். அல்லேலூயா. ஆமென். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நிற்கிது. ஆமென். அப்போ நானும் என் மனைவி மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம், இந்த துறையில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அதட்டி பார்த்தான், உருட்டி பார்த்தான், மிரட்டி பார்த்தான். நான் சாகணும்னா நடுக்கடல்ல நீந்தி வரும்போது செத்திருக்கணும், கட்டி வைத்து அடிக்கும் போது செத்திருக்கணும், இருட்டறையில் நிர்வாணப்படுத்தி அடிக்கும் போது சித்திரவதை செய்யும். நான் சாகணும்னா ஆமீன் நடுராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வெடிகுண்டு அடித்தான், அப்போ செத்திருக்கணும். ஆராதிக்கிற மண்டபத்துக்கு வெடிகுண்டு அடித்தான், அப்போ செத்திருக்கணும். வீடு சச்சை ஒட்டச்சி தரமட்டமாக்கணும், அப்போ செத்திருக்கணும். எனக்கு வெடி உண்டு போட்டோம், உயிரோடு இல்லை. வெட்டு கத்தி வீச்சரோட ராத்திரி 12:30 மணிக்கு சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்டில் ஓட ஓட ஒரு ரவுடி கும்பல் வெட்ட விரட்டுது. வெட்ட விரட்டின தலைவன் துண்டு துண்டா வெட்டப்பட்டு செத்தான். இன்னைக்கு கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறாருன்னா நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ளவர். அப்ப மிரட்டி பார்த்தான், உருட்டி பார்த்தான், அதட்டி பார்த்தான். சச்சி லேண்டு பட்டாவையே மாத்திட்டானுங்க. ஐயா, ஏழை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி வாங்கின இடம், வேர்வை சிந்தி கிராம மக்கள் கட்டின சபை, பணத்தை கொடுத்து காசு கொடுத்து அரசியல் செல்வாக்குல சர்ச்சு டாக்குமெண்டே மாறி போய் நிற்குதுங்க. ஆமென். எல்லாம் பண்ணி பார்த்தான். ஆனால் நாங்கள் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் ஸ்தோத்திரம். அத்தனை டிபார்ட்மெண்ட் நின்னது. ஆனால் கர்த்தர் எங்களுக்குள் இருந்து அவர் பேச ஆரம்பித்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பத்தான அதிகாரியை பார்த்து கேட்டேன், குடிக்காதன்னு சொல்லுவது மதமாட்டமா? அநியாயம் பண்ணாதன்னு சொல்லுவதற்கு பெயர் மதமாட்டமா? அம்மா அப்பாவை ஏமாத்தடான்னு சொல்லுவதற்கு பெயர் மதமாட்டமா? கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதன்னு சொல்லுவது மதமாட்டமா சார்? சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இதுல என்ன சார் மதமாட்டம்? அல்லேலூயா. அநேக காரியங்களை ஆண்டவர் பேச வைத்தார். அத்தனை சூழ்நிலையும் கர்த்தர் எங்களுக்கு சாதகமாய் மாறி அவர்கள் முகத்திலே கரியை பூசி எங்கள் முகத்திலே ஜோதியை தோண்ட பண்ணின இயேசு இந்த இடத்திலே உலாவுகிறார். அவர்தான் சொல்லுகிறார், நீ வெளியே வருவாயானால் நான் உள்ளே வருவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாததை ஆவியிலிருந்து எடு, ஆத்துமாவிலிருந்து எடு, சரீரத்திலிருந்து எடு, உன் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் எடு வெளியில. உன் வாசல் படிகளில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு ராத்திரி உள்ளவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப சமுதாயத்தை கழுவி, சமுதாயத்தை சீர்படுத்தி, சமுதாயத்தை ஸ்திரப்படுத்துவது பெயர் மதமாற்றமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சீர்திருத்தவாதி. அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஒரு சீர்திருத்தவாதிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீர்திருத்தவாதி என்று சொன்னால் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிற, பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, சபை நடத்துகிற அத்தனை பரிசுத்தவான்களும் யார் சொல்லுங்க? சமுதாயத்திலே சீர்திருத்தவாதிகள். ஒவ்வொரு ஊழியக்காரனும் சீர்திருத்தவாதி என்பதை நினைத்து சபையை, தேசத்தை, பட்டணத்தை சீர்திருத்துகிற பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதற்கான சட்ட புத்தகத்தை கையில கொடுத்திருக்கிறார். என் இயேசு கிறிஸ்து சீர்திருத்தவாதி. அதனால் சொல்றான், வெளியில வான்னு சொல்றார். அல்லேலூயா. மனிதனை மனிதன் ஆமை ஸ்தோத்திரம் மாற்ற முடியாது. ஆனால் மனிதனை மாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அத நேத்து சொன்னேன். ஆமென். பாவம் மனுஷனை மிருகமாய் மாற்றினது. அந்த மிருகத்தை மனிதனாய் மாற்றி, அந்த மனிதனை புனிதனாய் மாற்றி, அந்த புனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை உங்களுக்குள்ள எழும்பட்டும். அல்லேலூயா. சபையே, பாவத்துக்கு உடன்பட மாட்டேன் என்கிற ஒரு பொருத்தனை உண்டாகட்டும்.
பாவத்துக்கு உடன்பட்டு இனி நான் வாதையிலே அகப்பட மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களே, விசுவாச ஜனங்களே, லைவ்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஆமென் கடவுளுடைய பிள்ளைகளே, தேசத்தாரே, நீ பாவத்துக்கு உடன்பட்டால் வாதை வரும். அந்த வாதையிலே நீ மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொன்னால் இன்னைக்கு சத்தம் வெளிப்படுகிறது, பாவத்துக்கு உடன்படாது. ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக ஒரு சம்பளம் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒரு சம்பளம் இருக்கு. சொல்லட்டா, அதற்கு பெயர் தான் வியாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் வாதை, வாதையின் சம்பளம் வியாதி, வியாதியின் சம்பளம் மரணம். நீங்க எத்தனை இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள் பிபி கிபி ஆபி கிபின்னு சொல்லி எல்லாம் போய் மருத்துவமனையில் போய் படுத்து கிடக்குறான். ஊழியக்காரன் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறான், ஊழியக்காரன் மனைவி மருத்துவமனையில் படுத்து கிடக்கு, ஊழியக்காரன் பிள்ளைகளை மருத்துவமனையில் படுத்து கிடக்கு. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு திரும்பி தடுக்கிற அத்தனை விசுவாசியும் சொல்ல முடியாத வியாதி. எல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரே வியாதி. ஆமென். வியாதிக்கு அந்த ஊழியக்காரனுக்கு லெட்டர் போடுறது, வியாதிக்கு அந்த ஊழியக்காரனுக்கு காணிக்கை அனுப்புறது, வியாதிக்கு அந்த ஊழியக்காரனுக்கு ஆமென் ஜெப குறிப்பு அனுப்புறது. ஆமென். ராத்திரியில் எல்லாம் எங்களை தூங்க விடுறதில்ல. அப்பப்போ அந்த சேனலில் யூடியூப்ல நம்பர் எடுத்துக்கிறது. எடுத்துட்டு ஐயோ பாஸ்டர், ஆமென் அன்னைக்கு ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணிச்சு. ஆமென் 11:30 மணிக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், நான் ஒரு கூட்டத்தில் வந்தேன், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டேன், எனக்கு வந்து இப்போ 42 வயது, ஸ்தோத்திரம் யூடியூப்பில் உங்கள் நம்பர் எடுத்தேன். ஆமாம், அன்னையிலேருந்து இப்போ தீர்மானிச்சிருக்கேன் நம்பர்லாம் வைக்கக்கூடாதுன்னு. நம்பர் எடுத்தேன், எனக்கு இந்த வியாதி பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு சபை இல்லை, உனக்கு பாஸ்டர் இல்லை, உனக்கு சபை இல்லை, உனக்கு பாஸ்டர் இல்லை, ஏன் உயிரை வாங்குற? ஓ சபையில் இருக்கிற பாஸ்டருக்கு அடி போன, அது என்ன பழக்கம்? எங்கெங்கேயோ போன் அடிச்சு ஜெபம்னு சொல்றது அது என்னுடைய வேலை கிடையாது. உன்னை நடத்தி, உன்னை போஷித்து, உன்னை உடுத்து வைத்து, உன்னை அழகுபடுத்தி, உன்னை சிங்காரம் பண்ணி, உன்னை பரலோகத்தில் கழுவி கொண்டு போய் நிப்பாட்டுறது உங்க அப்பாவுடைய உன் தகப்பனுடைய வேலை. அதை அவர் பார்த்துக்குவாரு. 11:30 மணிக்கு எனக்கு போன் அடிச்சு என் வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? யார் உனக்கு போதித்தது? வைய போன இயேசுவின் நாமத்தில். பாவத்தின் சம்பளம் வாதை, வாதையின் சம்பளம் வியாதி, வியாதியின் சம்பளம் மரணம். இன்றைக்கு நீங்கள் செய்கிற பாவம் என்ன? ஒன்று, பொருத்தனையை நிறைவேற்றாமல் போனது பாவம். நாளைக்கு மீதமான சத்தியத்தை பேச விரும்புகிறேன். 3வது பாகம் நாளைக்கு வெளிப்படட்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரமில்லை. உபாகமம் 15:9, ஏழைக்கு கொடுக்காமல் போவது பாவம். கிறிஸ்தவன் செய்கிற பாவத்தை சொல்லட்டா, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, என் பஞ்சாதிக்கு ஆஸ்தி, காணி, பங்களா, ரப்பர் தோட்டம், தென்னை மர தோட்டம், அங்க லேண்டு இங்க லேண்டு, பினாமி சொத்து சேர்த்து நரகத்துக்கு போயிருவ. ஜாக்கிரதை. உபாகமம் 15:9, ஏழைக்கு கொடுக்காதது பாவம். சபை செய்கிற பாவம். ஏழைக்கு இறங்காதது பாவம். வீட்டில் போய் வாசித்து பார்த்து மனம் திரும்புவோம். உபாகமம் 24:15 சொல்லுகிறது, உன்னிடத்திலே வேலை செய்கிறவனுக்கு நீ சரியா கூலி கொடுக்காதது பாவம். அல்லடியா சொல்லுங்க, உன்கிட்ட வந்து ஒருத்தன் வேலை செஞ்சாடா, அவனுக்கு சரியா கூலி கொடு, சரியா கூலி கொடு. ஒரு சபை எழுப்புதல் கூட்டத்தில் பேசி இருக்கிறேன். கன்வென்ஷன் வெட்ராயா கடைசி நாள் கூட்டத்தில் 3 கடா என்ன விட்டுறாங்க? சபை ஆண்டு விழா, பரவாயில்ல, நல்லது, சோத்திரம், வெட்டுங்க. 3 கடா. ஆமென். ஐஸ்கிரீம் வித விதமா, பாயாசம் வித விதமா, கூட்டு பொரியல் வித விதமா, வயிற்றுக்கு வித விதமா. வந்த ஊழியக்காரனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டு வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அமுச்சு விட்டாங்கயா. அவன் வயிற்றுச்சலோட போறாயா. உங்ககிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சா அவன் தகுதியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, கோட்டு சூட்டை பார்த்து, பதவியை பார்த்து, பாசமெல்லாம் ஊழிய செய்றீங்க. அவன் ஹைட்டை பார்த்து, வெயிட்டை பார்த்து, தகுதியை பார்த்து, தராதரத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, அவன் வந்ததுனால வந்த கூட்டத்தை பார்த்து கூலியை கொடுக்காத. உங்ககிட்ட ஒருத்தன் உண்மையா வேலை செஞ்சானா, உத்தமமா வேலை செஞ்சானா, நேர்மையா வேலை செஞ்சானா, அவனுக்கு ஏற்ற கூலியை கொடுக்கல, ஓ அது உனக்கு பாவம். நாம சொல்லல, பைபிள் சொல்றதை தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 3:13 பெத்த பிள்ளையை அடக்காமல் போனால் பாவம். பெத்த பிள்ளையை அடக்காமல் போனால் பாவம். 1 சாமுவேல் 12:23 நீங்கள் ஒரு விசுவாசியாய் மாறின பின்பு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் அது பாவம். செய்தியின் அஸ்திவாரம் பாவத்துக்கு உடன்படாதே, பாவத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா.
நீதிமொழிகள் 10:19 தெரியுமா என்னன்னு? இது தெரியாத கிறிஸ்தவம் இருக்க முடியாது. நீதிமொழிகள் 10:19 என்னது? நாவை அடக்காதது பாவம். நம்ம செய்யற பாவம் விபச்சாரம் இல்ல, வேசித்தனம் இல்ல. இங்க இருக்க ஒரு பெரிய பட்டியல், எனக்கு நேரம் இல்ல. அல்லேலூயா. நீதிமொழிகள் 24:9 தீய நோக்கம் பாவம். மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன், ஏழைக்கு கொடுக்காமல் போவது பாவம். உன்னிடத்தில் வேலை செய்தவனுக்கு சரியாய் கூலி கொடுக்காதது பாவம். பெத்த பிள்ளையை அடக்கி வளர்க்காதது பாவம். ஒரு விசுவாசியாய் மாறின பின்பு மற்றவர்களுக்காக ஜெபிக்காதது பாவம். நாவை அடக்காமல் போவது பாவம். தீய நோக்கம் பாவம். இயேசு சொல்றார், பரலோக பாட்டை நிறுத்து, பரலோக பிரசங்கத்தை நிறுத்து, இதுல இருந்து நீ வெளியே வா. நான் தைரியமா சொல்றேங்க, யார் கோவிச்சாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அது கவலை இல்லை. நான் வேத வசனத்தை பார்த்து பிரசங்கிக்கிறேன். ஆமென். என்னையா வருக 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 பாட்டு பாட்டு கூத்து கும்மாள நிறுத்து. இதுல இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியில ஜனங்களை கொண்டு வா. இந்த அடிப்படை உபதேசத்தை போட்டு மரத்தை சரியா குத்தி, ஆமென், சுத்தி கொத்தி, ஆமென், களைகளை எல்லாம் பிடுக்கி, குப்பைகளை, நாற்றத்தை, கழிவுகளை, கலனைகளை, கட்டிகளை, சொறிகளை, சிறங்குகளை எல்லாம் சுத்தப்படுத்தி முதலாவது ஆயத்தப்படுத்தி ஜனத்தை ரெடி பண்ணிட்டு அடுத்து பரலோகத்துக்கு போவோமா என்று சொல்லி பா. நீ சொல்லாமலே அவர் தூக்கிட்டு போயிருவாரு. நான் சொல்லாமலே, நான் ரெடியா இருந்தா நான் சொல்லவே தேவையில்லையே. அவர் கரெக்டா கொண்டு பேக் பண்ணிடுவாரு. எந்த பேக்கேஜில் போக ரெடியா இருக்கீங்க? ரகசிய வருகை பேக்கேஜில் போக ரெடியா இருக்கீங்களா? இல்ல அடிபட்டு உதப்பட்டு அந்திகிரிசு முத்திரையை பெற்று ஆமை ஸ்தோத்திரம் சின்ன பின்னமாகி அடுத்த இன்னொரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜில் போக ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, எந்த பேக்கேஜில் போக போறீங்க? இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படித்தால் அடி வாங்காம உதவாங்காம முத்திரை இல்லாம ஆமை ஸ்தோத்திரம் ஈஸியாய் பரிசுத்தமாகி இந்த பேக்கேஜில் போகிறவர்கள் மட்டும் சத்தமா கையை உயர்த்தி அழலிய சொல்லுங்க. இந்த மத்த கேஸ் எல்லாம் அந்த அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகுது, அடுத்த பேக்கேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு வெளியே வரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பாவம் செய்வதற்கு சூழ்நிலையை காரணம் சொல்லலாம், பாவம் செய்வதற்கு கணவனை காரணம் சொல்லலாம், பாவம் செய்ததற்கு மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை காரணம் சொல்லலாம். உங்களுடைய தவறுகள், நீங்க மனிதர்களை, நீங்க செய்த பாவத்துக்கு மனிதர்களை நீங்கள் தவறு சொல்லலாம், காரணம் சொல்லலாம். ஆனால் யாரை காரணம் சொன்னாலும் உன் பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அல்லேலூயா. அந்த பாவத்தின் விளைவு கட்டாயம் அவனுக்கு என்ன உண்டாகுது சொல்லுங்க? மரணம் உண்டாகுது. அல்லேலூயா. நீ யோக்கியமான கணவனாய் இருந்தால் உன் பிள்ளைகளை சரியாய் நடத்துவாய். நீ யோக்கியமான மனைவியாய் இருந்தால் உன் பிள்ளையை சரியா நடத்துவாய். உன் மனைவி மேல உண்மையான அன்பு இருந்தா பாவத்தை விடு. நீ பெத்த பிள்ளை மேல உண்மையான அன்பு இருந்தா பாவத்தை விட்டு வெளியே வா. இல்ல அவனு நாளைக்கு ஒன்ன மாறி ஒரு துன்மார்க்கனும் ஒரு அசுத்தனும் ஒரு பொல்லாதவனுமாய் வாழும்படிக்கு அவனை வளர்த்து விடாதே. பிள்ளைகளை கண்டிக்காதது பாவம், பிள்ளைகளை கழுவாதது, சுத்தப்படுத்தாதது பாவம். கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துக பார்க்கலாம். இன்னும் சபைக்குள் மக்களுக்குள் இருக்கிற அநேக பாவம் இருக்கிறது. பாவத்துக்கு பின்னால என்ன இருக்கு? வியாதி இருக்கிறது. நீ குடிகாரனாய் இருப்பாய் என்றால் உன் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கும். நீ புகைப்பிடிக்கிறவனாய் இருப்பாய் ஆனால் உன் அவயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாமலே அழுகி நாட்டம் எடுக்கும். நீ விபச்சார பாவத்திலே நீ கட்டப்பட்டு இருந்தால் அந்த வியாதி, ஐயா ஒன்னு சொல்றேன் கேளுங்கய்யா, இந்த விபச்சார பாவத்தில் ஒருத்தன் கட்டப்பட்டானா அதனுடைய சாபம், அதனுடைய மரணமும் பயங்கர கொடூரமா இருக்கும். ஸ்தோத்திரம். நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய அடக்காரதில் போய் நின்றுருக்கிறேன். அந்த மாதிரி அடக்காரில் போயிட்டு இவன் பரலோகம் போகான்னு பிரசங்கம் பண்ணல, அதற்கு வேற விதமான பிரசங்கம். அல்லேலூயா. பாவத்துக்கு அது நம்மளை அழைக்கிறது. செயின்ட் ஜஸ்டின், முடிக்கிறேன். செயின்ட் ஜஸ்டின் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு பரிசுத்தவான் செயின்ட் ஜஸ்டின். இவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்வதற்கு முன்பதாக விபச்சார பாவம் செய்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் இப்ப ஆண்டுடைய ஊழியக்காரனை மாறிவிட்டான். நல்ல வெள்ளை வேட்டி ஜிப்பா அடித்துக் கொண்டு பைபிள் பையோடு ஆமென் ரோட்ல பஸ் ஸ்டாப்ல செயின்ட் ஜஸ்டின் நிற்கிறார். செயின்ட் ஜஸ்டின் இந்த பக்கமா நிற்கிறார், ரோட்டுக்கு அந்த பக்கமாக. திடீர்னு பார்த்தா சில ஆண்டுகளுக்கு முன்பதாக செயின்ட் ஜஸ்டினோடு விபச்சாரம் செய்தவள் ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறார். உடனே ஜஸ்டின் அவரை பார்த்துட்டாள், அவளை பார்த்துட்டாள். உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே இவ இப்ப எங்க நிக்கிறா? ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கிறா. ஸ்தோத்திரம் அப்பா, லேலூயா, அவ கண்ணில மாட்டக்கூடாதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஆள் அப்படியே அப்படியே சும்மா உடையிறான் மனுஷன், ஊழியக்காரன். ஆமென். ஆனா ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்னவ பார்த்துட்டா. ஜஸ்டின்
ஜஸ்டின் ஹலோ, என்ன தெரியலையா? என்ன தெரியல? ஜஸ்டின் ஜஸ்டின். இவரு நல்லா அவ கூப்பிடுறது கேக்குது. நம்மால கூப்பிட்டா ஐயோ கூப்பிட்டாலே, எப்ப கூப்பிடுவான்ல பார்த்தேன், ஐயோ நம்மள கூப்பிட்டாலே, ஒரு ஆயின்னு வந்துட்டா போதும், இவனுக்கு ஆயே போயிரும் பிசாசு. செல்போன்ல என்ன கூப்பிட்டால, எப்ப கூப்பிடுவாளோ, எப்ப அவ வருவாளோ, எப்ப பாப்பனோ. ஆனா செயின்ட் ஜஸ்டின், ஐயோ அவ கூப்பிடுறாளே, பார்க்கவே இல்லை. ஜஸ்டின் ஜஸ்டின் இங்க பாரு, நான் தான் அவன் ஸ்தோத்திர பேர் சொல்ற, நான் தான். கூப்பிட்டு பார்த்தா இவன் ஊழியக்காரன் பார்க்கிற மாதிரி இல்ல, ரோட்டை கடந்து வந்துட்டா. பாவம் உன்னை தேடி வந்தாலும், பாவம் ரோட்டை கடந்து வந்தாலும், உன் வேலியை பிச்சுக்கிட்டு வந்தாலும், உன் பூட்டை உடைச்சிக்கிட்டு வந்தாலும், நீ இயேசுவின் பிள்ளை என்பதை மறந்துடாத. ரோட்டை தாண்டி வந்து கையை பிடிச்சிட்டா. ரோட்டை தாண்டி வந்து கையை பிடிச்சிட்டு, இப்ப உதாரணமா ஆமென், கையை பிடிச்சிட்டு ஜஸ்டின் ஜஸ்டின் என்ன தெரியல, ஆமென். பாஸ்டர் ஜஸ்டின் அமைதியா இருக்கிறார். என்ன தெரியல, நல்லா பாரு ஜஸ்டின். என்ன ஜஸ்டின் மறந்துட்டியா? நம்ம எல்லாம் சொல்றா, மறந்துட்டியா? என்ன தெரியல ஜஸ்டின். ஆமென். நான் யாருன்னு தெரியல. ஜஸ்டின், பாஸ்டர் ஜஸ்டின் சொன்னார், செயின்ட் ஜஸ்டின் சொன்னார், ஆமென், நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் இப்ப நானா இல்ல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் இப்ப நானா இல்ல. அப்ப கையை பிடிச்சிருக்கான். அப்ப டக்குனு இவ பைபிளை பார்த்துட்டான். ஓ ஜஸ்டின், நீ இப்ப கிறிஸ்தவனா மாறிட்டியா? நீ பைபிள் தூக்குனியா? உன் வெள் வஸ்திரங்களை பார்த்தா நீ பாஸ்டர் ஆயிட்டியா? எடுத்துட்டா கைய. எப்படி? பைபிளை பார்த்தா, வெண் வஸ்திரத்தை பார்த்தா, ஜஸ்டின் நீ இயேசுவின் பிள்ளையா? நீ மனம் திரும்பிட்டியா? பாவத்தை விட்டுட்டியா? பைபிளை தூக்கிட்டியா? எடுத்துட்டா கைய. குட் பை ஜஸ்டின். இவனும் பாய் சொன்னான். இயேசு சொல்லுகிறா, இன்றைக்கும் பாவத்துக்கும் பாய் சொல்லு. இந்த ஜஸ்டின் நினைத்திருந்தால் பாவத்துக்கு உடன்பட்டிருக்கலாம். பாவம் தேடி வந்தும் பாவத்துக்கு உடன்படவில்லை. எனக்கு பாவம் செய்ய எந்த வாய்ப்புமே இல்லை, அதனால நான் பாவம் செய்யலைன்னு சொல்றேன் உத்தமன் அல்ல. நான் பாவம் செய்வதற்கு அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் என் ரட்சிப்பை, என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டு என் வருகைக்கு நான் ஆயத்தமாகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் உத்தம புருஷனாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆனபடியினால் ஆமென், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள் ஆனால் வாதையிலிருந்து வெளியே வந்து விடலாம். பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள் ஆனால் வியாதியிலிருந்து வெளியே வந்து விடலாம். பாவத்திலிருந்து வெளியே வருவீர்களானால் மரணத்திலிருந்து வெளியே வந்து விடலாம். பாவத்திலிருந்து வெளியே வருவீர்களானால் தேவ ராஜ்யத்திற்கு சென்று விடலாம்.